प्रपद्येतं गिरिं प्रायः श्रीनिवासानुकम्पया इक्षुसारस्रवन्ते वयन्मूर्त्या शर्करायितम् கண்ணனடியினை எமக்கு காட்டும் வெற்பு கடுவினையறிர் வினயம் கடியும் வெற்பு திண்ணவிரு வீடன்ன திகழும் வெற்பு தெளிந்த பெரும் தீர்த்தங்கள் செறிந்த வெற்பு புண்ணியத்தின் புகழிதன்ன புகழும் வெற்பு பொன்னுலகில் போகமெல்லாம் புணர்க்கும் வெற்பு விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெற்பு வேங்கட வெற்பன விளங்கும் வேரவெற்பே. திருவேங்கடமுடியானுடைய பரிபூர்ண கருணையை மட்டுமே பிரதானமாக்கி சுவாமி தேசிகன் தயா சதகம் என்பதான அற்புதமான இந்த ஸ்தோத்திர கிரந்தத்தை அருள் செய்திருக்கார். சதகமிடம் உதாரம் சாதிப்பார். எம்பெருமானுடைய கிருபை எத்தகையது. நாம் ஏதோ பெருமாளை சேவிக்கிறோம், போறோம், அவனை சேவிச்சுட்டு வந்துடுறோம் அப்படின்னா அதெல்லாம் சாமான்யமா மக்களுக்கு சில விஷயங்கள் அவளுடைய ஐகிக பலனுக்காக இந்த லோகத்தில் அவன் இருக்கும் பொழுது அவர்கள் அடைய வேண்டியதான பலனுக்காக சொல்லப்பட்டிருந்தால் கூட அதையும் கொடுக்கக்கூடியவன், அதற்கு மேற்பட்டதான மேலானதான மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன், தன்னை தரும் கற்பகம், தன்னை தந்த கற்பகம்னு ஆழ்வார்கள் வர்ணிக்கிறார் பெருமாள். ஒரு கற்பக மரம் இருக்கு, அந்த கற்பக மரத்திடத்துல போய் நீ என்ன கேட்கலாம், அது எது கேட்டாலும் கொடுக்குமா? எல்லாம் கொடுக்கும். என்ன கேட்டாலும் கொடுக்குமா? நீ என்ன கேட்டாலும் கொடுக்கும் சுவாமி, குறைய கிடையாதுங்க. அப்படியா? எனக்கு அந்த கற்பக மரம் தான் வேணும், அதுவேதான் எனக்கு வேணும் அப்படின்னா அந்த மரம் நம்ம கிட்ட வந்துருமா? தன்னை கொடுக்குமா? தன்னிடத்துல இருக்கிற உயர்ந்த வஸ்துக்களை கொடுக்குமே தவிர்த்து தான் தான் உயர்ந்தது என்பதை ஒருவன் உணர்ந்தானேனால் அவன் அழைத்த பொழுது அந்த கற்பக மரம் அவனுக்கு அனுகுணமாக தன்னிடத்துல வந்திருக்குமா? அவன் கிட்ட வராது இல்லையா? ஆனா எம்பெருமான் எப்பேற்பட்டவன் சொன்னா தன்னை தந்த கற்பகம் ஆழ்வார் சாதிப்பார். எனக்கு வேற எதுவும் வேண்டாம், நின்னையே தான் வேண்டி நீர் செல்வம் வேண்டாரான். பிரபோ தேவதேவா ஸ்ரீனிவாசா என்னப்பனே கோவிந்தா, உன்னிடத்துல நான் வந்து பிரார்த்திப்பதனுடைய நோக்கம் என்னன்னா உன்னிடத்துல உன்னைத்தான் கேட்கிறேன், வேற எதுவும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, வேற எதுவும் எனக்கு வேண்டாம். நம்மள பல பேருக்கு ஒரு முக்கியமான விஷயம் புரியறது இல்லை. நமக்கு பெருமாள் கிட்ட போய் எதை கேட்கணும்னா புத்திர பௌத்திராதிகளை கேட்கிறார். வீடு வேணுன்றார், வாகனம் வேணுன்றார், வசதி வேணுன்றார், கல்யாணம் வேணுன்றார், குழந்தை வேணுன்றார், பேரம் பறக்கணுன்றார், பேத்தி பறக்கணுன்றார், உத்தியோகம் வேணுன்றார், என்னென்ன உண்டோ அது அத்தனையும் நாம கேட்டு இருக்கமே தவிர்த்து எம்பெருமானை நீ வேண்டும் அப்படின்னு கேட்டுவிட்டா இப்ப அவன் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் தானா சேர்ந்து வந்துருமே, அந்த மனோபாவம் நமக்கு இல்லை. அது கேட்கிற துணிவு நமக்கு இல்லை. ஏன் துணிவு இல்லைன்னா அறியாமை. நம்ம அதை பத்தி தெரிஞ்சுக்கல, அவருடைய பெருமையை தெரிஞ்சுக்கல. அதாவது பெருமாள் எல்லாத்தையும் கொடுப்பான்னு புரிஞ்சுட்டு இருக்கோம். ஆனா அவன் ஒருத்த வந்துட்டான்னா நீ தனித்தனியா இந்த லிஸ்ட் போட வேண்டிய அவசியம்ன்றது கிடையவே கிடையாதுன்றதாக சொல்லி தனித்தனியா நீ லிஸ்ட் போட வேண்டிய நெசசிட்டி கிடையாது உனக்கு. இதுவா அதுவா, இது வேணுமா அது வேணுமான்றதாக சொல்லி அதை தனியா நாம லிஸ்ட் போடணும்ன்றது அவசியம் கிடையாது. பரமாத்மா ஒருத்தன், அவன் அவாப்த சமஸ்தகாவன். அவன் கிட்ட போய் நாம பிரார்த்திச்சுட்டோம்னு சொன்னா அவன் நமக்கு என்ன வேணுமோ அதை அத்தனையும் அவன் எடுத்து கொடுத்துருவான். அப்படின்னா நீங்களே எடுத்து பண்ணிடுவோம். அவன் எடுத்து கொடுத்துருவான், அத அந்த பக்கம் எடுத்து வச்சு நீங்க பண்ணிடுவோம், அவன் உங்ககிட்ட வச்சுக்கணும், அதான் பெஸ்ட் அப்படின்னு நாம புரிஞ்சுட்டோம்னு சொன்னா அப்புறம் தனிப்பட்ட முறையில அவனிடத்துல நாம எதையும் பிரார்த்திக்க வேண்டிய நெசசிட்டி அப்படின்றது நமக்கு கிடையவே கிடையாது. அவன் வந்த இடத்துல, அவன் சாநித்தியத்துடன் இருக்கக்கூடிய இடத்துல மீதி எல்லாமே வந்துடும், எல்லாம் போட்டி போட்டு வரும், எல்லாம் அது அவனுடையதான ஒரு திருவுள்ளப்படி நடக்கும், அவனுடைய சங்கல்ப விசேஷத்தால் நடக்கும்ன்றதான எண்ணம் நம்மள பல பேருக்கு இல்லை. இந்த உலகமே தவிக்கிறதுடைய தாற்பயம் என்னன்னா இதுதான் விஷயம். கிருபணஞ்சன கல்பலதிகா அப்படின்னு சுவாமி தேசிகன் ஏன் வர்ணித்தார் அப்படின்னு, அவருடைய கல்பக விருட்சத்தை போன்றவன், தன்னை தரும் கற்பகம். தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் என்பதாக 4 விதமான புருஷார்த்தங்களையும் அளிப்பவன் பரமாத்மா மட்டும்தான். மற்ற தெய்வங்களிடத்துல போய் நாம பிரார்த்திக்கிறோம்னா அந்த தெய்வங்கள் நமக்கு மோட்சத்தை கொடுப்பாளா? பிரம்மருத்ராதிகள் இடத்துல போனா மோட்சம் கொடுக்க மாட்டான். நமக்கு என்ன தெரியுமா ஒரு பயம்? ஸ்ரீனிவாசன் கிட்ட எங்க அவன் நமக்கு மோட்சம் கொடுத்துட போறான்னு தான் நமக்கு பயம் வந்துருது.
புரியலையே சுவாமிகள், வேற ஒண்ணும் இல்லப்பா, நமக்கெல்லாம் உயிர் அவ்வளவு வெள்ளம். உயிர் வாழ்றதுல ஆசை இருக்கு, உயிர் வாழ்றதுல ஆசைப்படுறதுல தப்பு கிடையாது. ஆனால் அத்தகைய ஒரு வாழ்க்கை நமக்கு எப்படி இருக்கு, அந்த வாழ்க்கையினுடைய பிரயோஜனம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ளலன்னு சொன்னா அந்த வாழ்க்கை வாழ்ந்த பிரயோஜனமே இல்லை. அது புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் அகட்டி வச்சீங்கன்னா சரியா போடும். அந்த ஸ்டாண்ட் ஆகட்டும், அது அகட்ட சரியா போடும். அதை நன்னா கிருபண ஜன கல்பலதிகாம் என்று கிருப்பணர்களுக்கு கற்பக விருட்சம் என்பதைத்தான் கீழே சுவாமி பல இடங்கள்ல காண்பித்தார். அடுத்தது முக்கியமான ஒரு விஷயத்த பண்ணார். என்னன்னா சிருஷ்டி சம்ஹாரம் பிரதான ரெண்டு விஷயம். சம்ஹாரத்தினுடையதான நோக்கம் கூட ஜீவன்களை ரட்சிப்பதற்காகத்தான். தொடர்ந்து பாவங்களை செய்து கொண்டே இருக்கக்கூடியதான ஜீவன் அதை ஏதாவது ஒரு இடத்துல போய் நிறுத்தணுமே, அதை ஏதாவது ஒரு இடத்துல போய் அவன் நிறுத்த தெரிஞ்சுட்டு இருக்கணும். நமக்கெல்லாம் ஆரம்பிச்சு தெரியறதை தவிர்த்து எங்க நிறுத்தணும்ன்றது தெரிஞ்சிடும். ஒரு பேச்சு பேச ஆரம்பிக்கிறார், சில பேர் பேசினா அப்படி பேச ஆரம்பிப்பா, பேசிட்டே இருப்பா, எங்க நிறுத்துறது தெரியல. சில இடங்கள்ல உபன்யாசங்கள்ல பார்த்தேன்னா லேண்ட் ஆற மாதிரி மறுபடியும் டேக் ஆஃப் ஆவா. அவர் முடிச்சிருவார் நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம். அப்ப மறுபடியும் என்ன பண்ணுவா, டேக் ஆஃப் ஆவா. நான் இங்க மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிப்பா. அதே மாதிரி கோபத்துல சில பேர் பேச ஆரம்பிச்சாலும் அந்த கோபத்துல எங்க முடிக்க ஒரு காரியத்தை எடுத்து ஆரம்பிச்சோம்னா அந்த காரியத்தை எங்க முடிக்கிறது தெரியல. இந்த மாதிரி நாம அந்த ஆரம்பிக்கிற இருக்கக்கூடியதான ஒரு ஜோர், அந்த ஆரம்பிச்சுட்டோம்னு சொன்னா முடிக்க தெரியாமல் நாம முடிச்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் பாவங்களை பண்ண ஆரம்பிச்சுட்டோம். சொட்டதுக்கெல்லாம் நமக்கு பாவங்கள் சம்பவிக்கிறது, அது ஒன்றும் சந்தேகமே படவாங்க. அதுல எப்ப நிறுத்த போறோம்? பிரம்ம கல்ப கோட்டி நிகதானுபவ பிராசன், பிரம்மாவுடைய கல்ப கோட்டி காலங்கள் பிராயச்சித்தம் பண்ண ஒன்னாத பாவங்களை ஒரு நொடியில பண்ணிடும். ஸ்ரிஜதி ஜந்துஹு இஹக்ஷணார்த்தே புறத்தாழ்வன் சாதிக்கும். பிரம்மாவுடைய கல்பகோடி காலங்கள் இவன் பிராயஷ்சித்தம் பண்ணினால் கூட போக்க முடியாத அளவுக்கு பெரிய பாபத்தை நாம சம்பாதிச்சு வச்சிருக்கோம். அதனால்தான் பிராட்டி சுந்தரகாண்டத்துல ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொன்னான். மமைவ துஷ்கிருதம் கிஞ்சித் மகதஸ்தின சம்சயா. உயிரான வார்த்தை இது, உள்ளத்துல உரைய வேண்டிய வார்த்தை, என்னைக்குமே உடந்திருக்க வேண்டியதான வார்த்தை பிராட்டியினுடையதான அந்த திருவாக்கு. மமைவ துஷ்கிருதம் கிஞ்சித் மகதஸ்தின சம்சயா. நான் ஒரு சின்ன பாபம் பண்ணிருக்கேன், நான் ஒரு பெரிய பாபம் பண்ணிருக்கேன். நான் பிராட்டி பாபத்துல சின்ன பாபம்னு வேற உண்டு, பெரிய பாபம்னு ஒண்ணு உண்டா? பாபம்னு சொன்னாலே அது சின்னதுன்னு ஒண்ணு உண்டு, பெரியதுன்னு ஒண்ணு உண்டாங்க. வியாக்கியாத்தாக்கள் ரொம்ப அழகா ஒரு விஷயம் பண்ணான். கிரியமானந்தசாயாம் கிஞ்சித்து பலானுபவதசாயாம் மகத்து. ஒரு பாவத்தை நாம் செய்யும் பொழுது என்ன பண்றோம்? சரிதாயா இதான சமாச்சாரம் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அது செய்யும் பொழுது நமக்கு அது சின்னதா தோன்றது. அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும் பொழுது ஐயோ நான் எவ்வளவு பெரிய பாபம் பண்ணிருக்கேன், இவ்வளவு தப்புகளை நான் பண்ணிருக்கேன், இத்தனை அபராதங்களா, அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தின்ற மாதிரி இவ்வளவு அபராதங்களா நான் பண்ணிருக்கேன்னு அதனுடைய பலனை நாம் அனுபவிக்க சேர்த்தா நாம பண்ணிருக்கக்கூடிய பாபத்தின் பூயஸ்துவம் தெரியாது, ஆதிக்கம் புரியுது. அதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யம் உண்டு. கிரியமான தசாயாம் கிஞ்சித்து பலானுபவ தசாயாம் மகத. பாவத்தை செய்யும் பொழுது சிறியது, அதனுடைய பலனை அனுபவிக்கும் பொழுது பெரியது. பகவத் அபச்சாரம் கிஞ்சித்து பாகவத் அபச்சாரம் மகத். பகவானிடத்துல செய்யக்கூடிய அபராதங்கள் இருக்கே நமக்கு, கிருதான் கிரியமானான் கரிஷ்யமானான் பகவத் அபச்சார பாகவத் அபச்சார அசஹ்யாபச்சார சர்வவித அபச்சாரம்னு செய்யறோம். அதை பண்ணிட்டே இருக்கு நம்ம. அதாவது சில சமயம் நமக்கு மனசுல தோணும் இதெல்லாம் தப்பு, இந்த மாதிரி நாம இருக்கக்கூடாது, நம்முடைய மனோபாவத்தை நாம மாத்திக்கணும், நம்முடைய மனசுல ஏதாவது ஒரு சாத்விகமான ஒரு பிரவೃತ್ತಿ ஏற்படணும்னு நினைச்சுக்கிறோம். ஆனால் பழகிட்டோம்னு சொன்னா அந்த பழக்கத்திலிருந்து நம்மளால வெளியில வர முடியல. அது மறுபடியும் ஒரு பாவத்தை உண்டாக்குறது. அந்த சமயத்துல தான் தயாதேவி பிரளயத்தை உண்டு பண்றாங்க. ஜீவனுக்கு தன் நிவர்த்தியை உண்டாக்குவதற்காக, அவன் அதிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்காக தயாதேவி என்ன பண்றான்னா பிரளயத்தை உண்டாக்குகிறாள் என்று அந்த காரியத்தை சொல்ல ஆரம்பித்தார். அந்த விஷயமா நாம பார்க்கும் பொழுதுதான் நேற்றைய தினம் ரொம்ப அற்புதமாக ஸ்ரீபாஷ்யத்திற்கு வியாக்கியானமாக சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன் அருளி செய்திருக்கக்கூடிய அதிகரண சாராவளியில இந்த அர்த்த விசேஷங்கள் எப்படி காண்பிக்கப்படுகின்றன. பெருமாள் எனக்கு
இப்படி ஒரு விருதம் அளித்து விட்டான். அதற்காக நான் ஸ்ரீபாஷ்யத்திற்கு வியாக்கியானம் பண்றேன் என்று பகவத் ராமானுஜர் அருளி செய்த பிரம்மசூத்திர பாஷ்யத்திற்கு சுவாமி தேசிகன் ஸ்தோத்திர ரூபமாக ஒரு வியாக்கியானம் அருளி செய்தார். அதுல 2 இடத்துல காண்பிக்கிறார் தயா காரியம். இந்த சிருஷ்டி சம்ஹாரம் என்பது முழுக்க தயையினுடைய காரியம். கருணையினால் தான் இது நடக்கிறது, கருணை இல்லைன்னா நடக்கவே நடக்காது. பொல்லாந்து செய்யக்கூடியதான குழந்தையை தாயாரானவள் பலவந்தமாக உறங்கச் செய்வதை போல பரமாத்மா பிரளயத்தை உண்டு பண்ணுகிறான். பரமாத்மாவை கொண்டு தயாதேவி பிரளயத்தை உண்டு பண்ணுகிறான். மறுபடியும் பரமாத்மாவை கொண்டு அவர்கள் சிருஷ்டி காரியத்தை செய்கிறார். அச்சித விசிஷ்டான் பிரளயே ஜந்து நவலோக்கிய ஜாத நிர்வேதா கரணகலே பரயோகம் விதரசி விஷசைலநாச கருணேத்வம் காலே துக்கோபசாந்திம் ஜனயதி பகவான் வியாஜமாத்ராவலம்பி யா துக்காபாசகீர்ஷா பரஹித மனசः சைவ தஸ்யானுகம்பா தத்தே தேகாதி யோகம் திசதி ச நிகமம் பக்தி வேதாந்த சாரம் நிஸ்ஸீமானந்த யோகம் நிருபதி சமயே சௌதி பும்சாந்தயைவ. பரமாத்மா புனश्च அதை சிருஷ்டிக்க ஆரம்பிக்கிறான். ஹந்த என்பதான பதத்துடைய அர்த்தம் பார்த்தோம். ஹந்த என்றால் ஐயோ இந்த குழந்தைகள்லாம் இவ்வளவு கஷ்டப்படுறாளே, இந்த குழந்தைகளுக்கெல்லாம் மறுபடியும் ஒரு நற்கதி உண்டாக வேண்டுமே என்னும் ஒரு பரம கிருபையான அந்த தயா காரணத்தினாலே பரமாத்மா மறுபடியும் சிருஷ்டிக்க ஆரம்பித்தார். அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டா, அந்த பகவான் நம்முடைய இதயத்துல உட்கார்ந்து இருக்கான். ஹார்தஹான்னு பேர் பெருமாளுக்கு. ஹார்தன் என்பது அற்புதமான திருநாமம். என்னன்னா ஹார்தன்னா ஹிருதய புண்டரீகத்தில் அமர்ந்து கொண்டு நமக்கு நம்மை நல்வழிப்படுத்தவான் பரமாத்மா. இந்த ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான சாஸ்திரார்த்தம். இந்த சாஸ்திரார்த்தத்தை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம்ன்றது உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவ வர்க்கங்களுக்கும் பொதுவானது ஒரு சம்பிரதாயம். உலகத்துல எல்லாரும் அந்த ஸ்ரீனிவாசனுடைய கிருபைக்கு பாத்திரங்களாகணும் என்பதுதான் இந்த சம்பிரதாயத்துடைய முக்கிய உத்தேசம். பகவான் அடையிறதுன்னா என்ன அர்த்தம்னா, கோவிலுக்கு போறது, பெருமாளை சேவிக்கிறது, அவனிடத்துல ஏதோ பிரார்த்தனைகளை செலுத்த வேண்டியது. முடிக்காணிக்க சில பேர் செலுத்துறா, சில பேர் என்ன பண்றா பணத்தை சொல்றது சமர்ப்பிக்கிறா, சில பேர் அங்க பிரதட்சணம் பண்றா, சில பேர் கல்யாண உற்சவங்கள் பண்ணி வைக்கிறா, சில பேர் பெருமாளுக்கு வஸ்திரங்கள், புஷ்பங்கள், பழங்களை கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறா, திருவாபரணங்கள் சமர்ப்பிக்கிறா. இப்படியெல்லாம் விசேஷமாக அந்த பெருமாளுக்கு நாம கைங்கரியம் பண்றோம், பெருமாள் இடத்துல இருக்கோம் நினைச்சிருக்கோம். இதெல்லாம் சரி, இதெல்லாம் நமக்கு புண்ணியத்தை வளர்க்கக்கூடியது, இதெல்லாம் நமக்கு மேன்மேல புண்ணியத்தை கொடுக்கும் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒன்றை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும், இதெல்லாம் நாம் பரமபரம் என்னும் மோட்சத்தை அடைவதற்கு காரணமாகி விடாது. கைங்கரியம் உண்டு, பகவானை அடைவதற்கான மோட்சம் என்னும் பெரும் பதவியை நாம் அடைவதற்கு என்ன வழி? மோட்சம் என்னும் அந்த பெரிய ஒரு அந்த ஸ்தான விசேஷத்தை நாம் அடைவது எதனால அப்படின்னு கேட்டா, நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கா, இவர் எப்ப பார்த்தாலும் செத்து போகும் சொல்றாரா, மோட்சம் போன்னு சொல்றாரா? நிச்சயமா அப்படி சொல்லல. பட் வாழ்ந்த காலங்கள் எத்தனை நம்மளால கணக்கு பண்ண முடியாது. ஏன் நாங்க 50 வயசு வாழ்ந்தேன், 60 வயசு வாழ்ந்தேன், 90 வயசு வாழ்ந்தேன், 100 வயசு வாழ்ந்தேன்னு சொல்றோமே, அந்த காலத்தை பத்தி நான் இங்க சொல்லவே இல்லை, அந்த காலத்தை நான் இங்க குறிப்பிடவே இல்லை. வாழ்ந்த காலம்னு சொன்னா எத்தனை ஜென்மாக்கள் உண்டோ அத்தனை பிறவிகளை நாம் தொடர்ந்து எடுத்தாகிவிட்டது. இதற்கு பிறகு மறுபடியும் பிறந்து இந்த துக்கச் சுழலில் நாம் விட வேண்டாம் என்பதாக நினைத்தோமேயானால் உண்மையிலேயே நமக்கு நல்லதொரு பிறவி கிடைத்திருக்கிறது. இந்த பிறவியை நாம் பயனுடைத்தாக்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தோமேயானால் என்ன செய்யணும் தெரியுமா? எம்பெருமானை வசப்படுத்த வேண்டும். நம் மீது கோபம் கொண்டிருக்கக்கூடிய பகவானை நாம் வசப்படுத்த வேண்டும். அதற்கு என்ன பண்ணணும் சுவாமியார்? வேற ஒன்னும் பண்ண வேண்டாம், சரணாகதி என்னும் உயர்ந்த காரியத்தை செய்ய வேண்டும். நிறைய பேருக்கு அது புரியறது இல்ல. அது பண்ணிட்டா என்னவோ செத்து போயிடுவா போல இருக்கு, அது பண்ணக்கூடாது போல இருக்கு, அது வேற சொல்லுவா, அதெல்லாம் பண்ணினா சரியா இருக்கணும் சுவாமி. சரணாகதின்றது ஆன்டிபயாட்டிக் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. அது எப்படின்னா,
நோய் தடுப்பு. ஒரு நோய் வரத்துக்கு முன்னாடி தடுப்பூசி போட்டுக்கிறோம். நோய் வந்த பிறகுதான் நாம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அவசியம் இல்லை. நோய்க்கு முன்னாடியே தடுப்பூசி போட்டுக்கிறோம். இன்னைக்கு அரசாங்கம் வரதான் வலியுறுத்துறது, நோய்க்கு முன்னாடியே உங்களை பரிசோதனை பண்ணிக்கோங்க. நோய் தொற்று எப்படி யாரிடத்துல எப்படி உண்டாயிருக்கும்னு தெரியாது, அப்போ உங்களை பரிசோதனை பண்ணிக்கோங்க. அதுல இருந்து நீங்க விடுவித்துக் கொள்வதற்காக தடுப்பூசி உபயோகப்படுத்துவோம்னு சொல்றதோ இல்லையோ, அந்த மாதிரி எந்த சமயத்துல நம்முடைய பிறவி முடியும்னு நமக்கு தெரியாது. மின்னின் நிலையில மண்ணுயிர் ஆக்கினாலும் இந்த ஜென்மாவை எந்த சமயத்துல நாம எப்போ விடுவோம்னு சொல்ல. சுவாமி பேசிட்டே இருந்தார், போட்டு சாஞ்சிட்டே இருந்தோம், பார்த்துட்டே இருந்தார், டொப்புன்னு விழுந்துட்டே இருந்தோம், பேசிட்டே இருந்தார், டொப்புன்னு சாஞ்சிட்டே இருந்தோம். அது போல நம்முடைய காலங்கள் இருக்கு. அதுல நாம் பண்ணிருக்கக்கூடிய புண்ணிய பாபங்கள் நமக்கு கணக்கே இல்லாமல் இருக்கு. இது என்ன பண்ணும், மீண்டும் இந்த சம்சார சாகரத்துல நம்மளை சுத்த வைக்கும். புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம் சங்கர பகவத்பாதர் சொன்ன மாதிரி சுத்த வைக்கும். அதுல இருந்து வெளியில வரணும்னா பக்தி என்னும் ஒரு உபாயத்தை செய்ய வேண்டும். அதற்கு தகுதி இல்லை என்றால் பிரபத்தி என்னும் உபாயத்தை செய்ய வேண்டும். பக்தினா இன்னைக்கு நாம கோவிலுக்கு போறது, பெருமாளை சேவிக்கிறது, பிரதட்சணம் பண்றது, கோலம் போடுறது, பெருமாள் சனத்துல விளக்கேற்றுறது, அவனுக்கு தேவையான உபச்சாரங்கள் பண்றது, அதெல்லாம் பக்தி இல்லை. இந்த பக்தி என்பது பக்தி என்று பெயர் பெற்றிருக்கும். இப்ப நமக்கு ஏற்பட்டிருக்கிறது ஸ்ரீனிவாசன் இடத்துல பக்தின்றது நாம்கே வாஸ்தே பக்தி. உண்மையில் அந்த பக்தி யோகம் என்பதாக சாஸ்திரங்கள் சில விஷயங்களை சொல்லுகின்றன. அந்த பக்தி யோகத்தினுடைய பெருமை ஜடவரதர் முதலான மகாத்மாக்களுடைய சரித்திரங்கள் நாம பார்த்திருக்கோம். ஜடவரதர் முதலான மகாத்மாக்களுடைய சரித்திரங்களை பார்க்கும் பொழுது அவர்கள் செய்த தவத்திற்குத்தான் பக்தி யோகம் என்பதாக பெயர். உங்களுக்கு உதாரணம் புரியறதுக்காக சொல்றேன். ஜடவரதர் முதலான மகான்கள் செய்த தவம் இருக்கே, அதுதான் பக்தி யோகம். இன்னைக்கு இந்த கலியுகத்துல நிச்சயமா பக்தி யோகத்தை யாராலையும் செய்ய முடியாது. இதுல ஒண்ணு சந்தேகமே கிடையாது. அன்டவுட்லி பக்தி யோகத்தை செய்வதற்கான அதிகாரிகள் இந்த கலியுகத்துல கிடையாது. மீண்டும் ஒரு விஷயத்துல புரிஞ்சுக்கோங்க, பக்தினா இப்ப நான் செய்யறதான கோவிலுக்கு போய் பெருமாள் சேவிக்கிற பக்தியை பத்தி பேசல. அது நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்கு. நமக்கு எல்லாரும் ஸ்ரீனிவாசன் தான் தெய்வம், அதுல சந்தேகம் கிடையாது. ஆனால் தவம் செய்வதற்கு உரியதான முயற்சி நாம் செய்யக்கூடாது, செய்ய முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டா அதுக்குன்னு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அந்த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடியதான தகுதி இன்னைக்கு இந்த கலியுகத்துல இருக்கக்கூடியதான ஜீவர்களுக்கு கிடையாது. இதுக்கு மேல அதை பத்தி நம்ம அதிகமா விசாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பக்தி யோகத்தை பத்தி தான் பரமாத்மா பகவத்கீதையில சொல்லியிருக்கா. அதுக்கு மேல பக்தி யோகத்தை எல்லாம் முடிச்சுட்டு பரமாத்மா என்ன சொன்னா, உனக்கு சக்தி சாமர்த்தியம் கிடையாது எனக்கு தெரியும். அப்ப என்ன எப்படி அடையிறது? அப்ப பகவான் அடையறதுக்கு வழி இல்லையா? இப்ப நாம கோவிலுக்கு போய் பெருமாள் சேவிக்கிறதெல்லாம் பொய்யா அப்படின்னா அதெல்லாம் பொய்யே கிடையாது. அதெல்லாம் அவனுடைய கிருபைக்கு நம்மை உட்படுத்துகிறது, அவனுடைய கருணைக்கு நம்ம உட்படுத்துகிறது. இதற்கு மேல நீ என்ன பண்ணணும்னா ஒரே ஒரு விஷயம் தான், தத் வசீகரணம் சரணாகதி. வேற சாஸ்திரங்கள் சொல்றது பகவானை வசப்படுத்தணும்னா சரணாகதி பண்ண. The concept of சரணாகதி, அந்த கான்செப்டை சரியா புரிஞ்சுக்கல, பயப்படுறோம், நடுங்குறோம், ஐயோ போய் பண்ணிக்கணுமான்னு சொல்றோம், பண்ணிட்டா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் ஏதோ பிள்ளாக்க சொல்றோம், அவா பண்ணிக்கலாம் இவா பண்ணிக்கலாம், முன்னாடி இருந்தோம் பின்னாடி இருந்தோம். இந்த கேள்விதான் பண்ணாத. உனக்கு ஆத்ம லாபம், உனக்கு நோய் வரக்கூடாதுன்னு சொன்னா நீ தான் தடுப்பூசி போட்டுக்கிறே தவிர்த்து பக்கத்தாத்துல போட்டாலா எதிர்த்தாத்துல போட்டாலா எங்க அப்பா போட்டாலா எங்க பொண்டாட்டி போட்டாலா கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு உடம்புக்கு வரக்கூடாது என்பதாக நாம் முயற்சிக்கிறோம்னு சொன்னா அப்ப நாம என்ன பண்றோம், அந்த நோய் தொற்று நமக்கு ஏற்படக்கூடாது தடுப்பூசி போட்டுக்கிற மாதிரி இனி எனக்கு பிறவி வேண்டாம். என்ன இப்ப இவள் மனைவினா இந்த மனைவி நமக்கு எத்தனை காலத்துல மனைவி, இதுக்கு முன்னாடி ஜென்மால யார் இருந்தா மனைவியா? இப்ப பெருமாளை தவிர்த்து வேற யாருக்கும் நித்திய அந்த பத்ரி யோகத்துக்கும் கிடையாது. நித்தியை வைஷா ஜெகன் மாதா விஷ்ணோகம் அபாயினி. பெருமாள் எந்தெந்த அவதாரங்கள் எடுக்கிறாரோ அந்த அவதாரங்கள்ல எம்பெருமானுக்கு கூட இருக்கக்கூடியவள் தான் மனைவி. யாரு? மகாலட்சுமி. அந்த அந்த உலகத்துல பெருமாளும் தாயாரும் தவிர்த்து மற்ற யாருக்குமே அதோட ரொட்டேஷன் தான். அவரவர்கள் கர்மாக்களுக்கு தக்கபடிதான். அப்படி இருக்கச்சே நாம அதுக்காக இந்த சம்சாரத்தை விட்டுட்டுன்னு சொல்லல. இன்னொரு தெரிஞ்சுக்கோங்க, இந்த சிவைஷ்ணவ சம்பிரதாயத்துல முக்கியமான ஒரு விஷயம் தெரியுமா, கணவன் மனைவியினுடைய தாம்பத்திய வாழ்க்கையை கூட பகவதர்ப்பணமா செய்யக்கூடிய உயர்ந்த சம்பிரதாயம் இந்த சிவைஷ்ணவ சம்பிரதாயம். கணவன் மனைவியினுடைய தாம்பத்திய வாழ்க்கை, அந்த கணவன் மனைவியை ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்போட பிரேமையோட இருக்கணும்னு சொன்னா அதற்கு என்ன தாற்பயம்? நேற்றைய தினம் உபன்யாசம் சொன்னேன், ஆத்மஸ்து அந்த விசேஷங்களை நமக்கு உபதேசிக்கின்றன. அது பரமாத்மாவுடைய சங்கல்பாயத்தினால ஏற்படக்கூடியது. அப்ப இவர்கள் விட்டுடணுமா? விட சொல்லல. புத்திரபோத்திராதிகள் வேண்டாமா? வேண்டான்னு சொல்லல. தர்மம் நமக்கு கிரகஸ்தாசிரமம், இந்த இல்லறம் என்பது உயர்வு தர்மம். அந்த தர்மத்திற்கு உண்டான காரியங்களை நாம் பேணி செய்ய வேண்டும். ஆனால் அங்க கூட நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? சாத்வீக தியாகம். என்னுடைய மனைவியை நான் கரம் பிடித்து அவளுடன்
நான் சேருவதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? பகவத் கைங்கரியத்திற்காக மேற்கொண்டு இந்த சந்ததியானது வளர வேண்டும். ஆகையினாலே என் மனைவியினிடத்தில் நான் சேருகை என்னும் இந்த உயர்ந்த சாஸ்திரார்த்தத்தை பகவதர்ப்பணம் செய்கிறேன் என்று எம்பெருமானுடைய அனுகிரகத்தை வேண்டி தாம்பத்தியத்தை கொண்டாடக்கூடிய சம்பிரதாயம் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயம். அதுவும் உயர்ந்தது, அதுவும் அவனது இன்னருளே என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேல எல்லாவற்றையும் நாம பரிபாலனம் பண்ணிட்டு இருக்க முடியாது. இது நம்முடைய வசத்துல இல்ல, எல்லாம் பரமாத்மா கொடுத்திருக்கான். அதை எந்தெந்த சமயத்துல எப்படி நாம் அனுபவிக்கிறோமோ அந்தந்த சமயத்துல அப்படி அனுபவிச்சோம். இதுக்கு மேல நமக்கு என்ன அப்படின்னு கேட்டா, இந்த பிறவியில் இருந்து நமக்கு சர்வாத்மா விடுதலை என்னும் பொழுது அப்ப நாம் எதற்காக ஆசைப்படணும்னு சொன்னா, ஒட்டுமொத்தமா இனி நாம பிறவா வரம் பெருமாளிடத்துல கேட்க வேண்டும். அவன் திருவடியை அடைந்து அந்த பரமபதமான மோட்சத்தை அடைவதை காட்டிலும் நீதி எந்த லோகத்துக்கு எங்க போனா பிரம்ம புவனால் லோகா புனராவர்த்தினோர்ஜுன மாமுபேத்திது கௌந்தேய புனர்ஜன்மன வித்யதே. வார்த்தை அறிபவர் மாயவர்கால் என்று யாவரோ பெருமாளே சொன்னான். நீ பிரம்மலோகம் தான் இருக்கிறதே சுப்ரீமா பிரம்மலோகம் நினைச்சிட்டு இருக்க. இரண்டகசிபு ராவணன் எல்லாம் பிரம்மா கிட்ட வர வாங்கினான். கடைசியில் அந்த பிரம்மாவுக்கு மேல யார் இருக்கான்னு புரிஞ்சு தோல்வியும். இரண்டகசிபு என்ன பண்ணா, சாகாவரம்னா சான்ஸ் இல்லைன்ற பிரம்மதேவர், சரி சுவாமி நீர் தான சிருஷ்டிகர்த்தா, அப்ப உம்மாலே படைக்கப்பட்ட பொருளினாலே எனக்கு மரணம் ஏற்படக்கூடாதுன்னா இரண்டகசிபு. பிரம்மா பார்த்தார், சந்தோஷம், என்னையும் படைத்தவன் உன்னை பார்த்துக் கொள்வான், என்னையும் படைத்தவன் உன்னை பார்த்துக் கொள்வான் அப்படின்னு நான்முகனை நாராயணன் படைத்தான். நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான். ஆகையால நாம இன்னொருத்தருக்காக காத்துட்டு இருக்கணும் அவசியம் இல்ல. நமக்கு இவா வரலாம் அவா வரலாம், அவா இல்லாம நாம பண்ணிக்கலாமா, இவா இல்லாம நாம போலாமா? உனக்கு கிருபை வேணும், உனக்கு தயாதேவி கூட இருக்கா, உனக்கு சிபாரிசு பண்றதுக்கு தயாதேவி இருக்கா. திருவேங்கடமுடியானுடைய திவ்ய கருணை வழிந்தோடுகிறது. அப்பேற்பட்டதான கருணையை இன்னமும் புரிந்து கொள்ளவில்லை என்றால் உன்னுடைய பிறவி என்பது உன்னுடைய தாயாருக்கு பிரசவ வலியை உண்டாக்கிறதை தவிர்த்து வேறொரு பிரயோஜனத்திற்காகவும் ஏற்படவில்லை. அந்த அபரிமிதமானது. அதை புரிஞ்சுக்காம ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா அந்த வாழ்க்கை வீணா. அப்பேற்பட்ட வாழ்க்கை உனக்கு என்ன வாழ்க்கை? லோகத்துல எத்தனையோ பிராணி வர்க்கங்கள் ஜீவ வர்க்கங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு, இந்த மரஞ்செடிகள் வாழ்ந்துட்டு இருக்கு, நீ வாழ்ந்துட்டு இருக்க. இந்த அத்திப்பழத்துக்குள்ள கொசு கூட வாழறது. அத்திப்பழம்னு ஒரு பழம் இருக்கு, அந்த பழத்துக்குள்ள கொசு கூட வாழறது, ஒரு பழத்துக்குள்ள புழு வாழறது. அதுவும் தான் ஒரு வாழ்க்கை வாழறது. உருண்டையான பழத்துக்குள்ள புழு வாழ்வதை போல பிரம்மாண்டமான இந்த பூகோளத்துக்குள்ள அந்த உருண்டைக்குள்ள நீயும் கொசு மாதிரி ஒரு வாழ்க்கை வாழற. அந்த வாழ்க்கை என்ன பிரயோஜனம், உன்னுடைய வாழ்க்கை என்ன பிரயோஜனம்? ரெண்டுமே பிரயோஜனம் இல்லை. அப்ப சரணாகதி என்பதை செய்து கொள்வது எல்லாருக்கும் போதும், எல்லாருக்கும் போதும். வீட்டில் இருக்கக்கூடியதான் அனைத்து பிராணி வர்க்கங்களுக்கு கூட சரணாகதி செய்து வைக்கலாம். பசு மனுஷ்யா பக்ஷீவா ஏச்ச வைஷ்ணவ சம்சவியா தேனைவதே பிரயாசியந்தி நர்விஷ்டோ பரமபரம். யார் சொல்லுவா சுவாமி? திருவேங்கடமுடியாருடைய சம்பிரதாயத்துடைய மேன்மை தெரிஞ்சுக்கணும். லட்சுமிநாத சமாரம்பான்னு எம்பெருமானிடமிருந்து தொடங்கின இந்த சம்பிரதாயத்துடைய வைசிஷ்டியத்தை தெரிஞ்சு கொள்ளும். நம்முடன் சேர்ந்திருக்க மனுஷனே மனுஷன் சேர்ந்துக்க மாட்டான், மனுஷனே மனுஷன் மதிக்க மாட்டான். பசு மனுஷா பக்ஷீவா, பசுவா இருந்தாலும் சரி, மனுஷனா இருந்தாலும் சரி, பக்ஷியா இருந்தாலும் சரி. பசுனா விலங்கு, அனிமல்ஸ், ஓபன் ஃபார் ஆல். பசுனா பசுமான அர்த்தம் இல்லை. பசு மனுஷா பக்ஷீவா ஏச்ச வைஷ்ணவ சம்சரியாக. இன்னும் அவளுக்கு அந்த ஒரு சம்பந்தம், ஒரு வைஷ்ணவனுடைய சம்பந்தம், ஒரு ஆச்சாரியனுடைய சம்பந்தம், ஒரு ஆச்சாரியுடைய சம்பந்தம். அந்த ஆச்சாரியுடைய சம்பந்தத்தை அவன் உணர்ந்தானேயானால் தேனைவதே பிரயாசந்தி நர்விஷ்டோஹோ பரமம்பரம். அதன் மூலமாகவே அவன் உத்தமமான பகவத் சாயுஜ்யத்தை அடைவான், எம்பெருமானுடைய சம்பந்தத்தை அடைவான். தெரியுமா உங்களுக்கு? பகவானுடைய லோகத்தை அடைவான். அந்த ஒரு அழகான கதை ஒன்று உண்டு. ஆழ்வார் திருநகரியில நம்மாழ்வாருடைய க்ஷேத்திரம் ஆழ்வார் திருநகரி, தாமிரபரணி ஓடுறது. அதற்கு எதிர்கரையில ஒரு ஊரு. அந்த ஊர்ல ஒரு பிச்சைக்காரன் இருந்தான். அந்த பிச்சைக்காரன் கூடவே ஒரு நாய் சுத்தின்னு இருக்கு, ஒரு நாய் சுத்தின்னு இருக்கு. அவன் பிச்சைக்காரன், இந்த நாய் அவன் கூடயே போயிட்டு வந்துட்டு இருக்கும். அவன் பிச்சைக்கு போவான். எங்க? அந்த தாமிரபரணி நதியில வெள்ளம் இல்லாத பொழுது, ஜலம் இல்லைன்னா அப்படி அந்த நதியை தாண்டி அங்கிருந்து இங்க வருவான்.
வந்து எதிர்கரையில போய் ஆழ்வார் திருநகரியில போய் கேட்பான், பிச்சை கேட்பான். இல்ல அங்க யாராவது சாப்பிட்டுட்டு போட்ட மிச்சம் இருந்ததுன்னா அந்த மிச்சத்தெல்லாம் இவன் சாப்பிடுவான், அந்த நாயும் சாப்பிடும். அந்த நாய் சாப்பிட்டு ஒரு நாள் இவன் பிச்சைக்கு போகல, நாய் மட்டும் வந்தது. அப்படியே அந்த ஊரை சுத்திட்டு அது என்ன கிடைச்சதோ சாப்பிட்டது. சாப்பிட்டு மறுபடியும் தன்னுடைய ஊருக்கு வரணும் போலியோ நதியில வந்து இருக்கச்சு திடீர்னு நதியில வெள்ளம் வந்துருச்சு. தாமிரபரணியில எதிர்பாராமல் நதியில திடீர்னு பிரவாகமா வெள்ளம் வந்துட்டு அந்த நாய் தத்தளிக்க. ஒரு நாயார நதி வெள்ளத்துல போட்டி போட்டு வர முடியுமா? அது அப்படியே பார்க்க. ஆமா, அந்த பிச்சைக்காரன் ஐயோ நாய் மாட்டிட்டு நினைச்சிருக்கான். அது ஆளாடிக்கச்சு தலை மேல வருது, திருப்பி உள்ள போறது, முழுகிறது, தத்தளிக்கிறது, ஊன்றது பார்த்துட்டே இருக்கச்சு அந்த நாய் தண்ணிக்குள்ள முழுகிடுச்சு. வெள்ளத்துக்கு நடுவில் என்ன பண்ண முடியும்? வெள்ளத்துடைய பிரவாகத்துடைய வேகத்துல என்ன பண்ண முடியும்? அப்ப அந்த தண்ணீர மூழ்கி உயிரை விட்ட உடனே நாயுடைய தேகத்திலிருந்து திவ்யமான ஒரு தேஜஸ் உண்டாச்சு. ஆகாயத்திலிருந்து புஷ்பக விமானம் வருது. நித்தியசூரிகள் வந்து அந்த நாய் என்னும் ஜீவனை சத்திர சாமர வாத்திய நிறுத்த கீத உபச்சாரங்களோட அந்த நாயை அழைச்சிட்டு போறா. அந்த பிச்சைக்காரன் பார்த்தான், இது என்ன பாக்கியம் சுவாமி, லோகத்துல இப்படி ஒரு பாக்கியம் உண்டா? உலகத்துல யாருக்காவது இப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கா? வாய்க்கும் குறுகை திருவீதி எச்சிலை வாரி உண்ட நாய்க்கும் பரமபலம் அளித்தாய், அந்நாயுடன் இப்பேய்க்கும் அளித்தால் பழுதோ, எம்பெருமான் திருமகுடம் சாய்க்கும்படி கவி சொல்லும் ஞான பெருங்கடலே கூடு. கம்பருடைய சடகோபரந்தார். என்ன ஆச்சு? குறுகை திருவீதி எச்சிலை வாரி உண்ட நாய். அந்த நாய் என்ன சாப்பிட்டது சமயம்? அது என்ன சாப்பிட்டது? அந்த அங்க இருக்கக்கூடிய ஸ்ரீவைஷ்ணவாள் பாகவதோத்தமாள் நம்மாழ்வாருடையதான திவ்யதேசத்துல வசிக்கக்கூடியதான பாகவதோத்தமாள் அவ சாப்பிட்டுட்டு போட்ட மிச்ச எச்சையில அந்த இலையில இருந்ததெல்லாம் நாய் சாப்பிட்டது. குறுகை திருவீதி எச்சிலை வாரி உண்ட நாய்க்கும் பரமபதம் அளித்தாய். அவன் பார்த்தான், அவன் பாடுறான் அந்த பிச்சாண்டி, அந்த நாய்க்கு கூட மோட்சம் அளித்தாயடாப்பா. என்ன சம்பந்தம்? நாய்க்கு மோட்சம் கிடைக்கிறதுக்கு என்ன காரணம்னு சொன்னா பாகவதோத்தமாளுடைய சேஷ பிரசாதம் இல்ல, பகவானுக்கு நிவேதனம் பண்ணி அதுக்கப்புறம் பெரியோர்கள் பூஜித்து அந்த பிரசாரத்தை இந்த நாய் சாப்பிட்டிருக்கு. பாகவத பிரசாரத்தினுடைய மேன்மையை யோசிச்சு பாருங்க. அதனால்தான் பெரியோர்கள் சாப்பிட்ட பிறகு மற்றவர்கள் சாப்பிடணும்னு சாஸ்திரம் ஏன் சொல்லி சொன்னா அந்த புக்த சேஷம்னு சொல்லுவான். ஸ்ராத்தாதிகள்ல கூட என்ன பண்ணுவான், இந்த சுவாமிகள்லாம் சாப்பிட்டாளான அதுக்கப்புறம் அவளை பிரார்த்திக்கணும், சுவாமி உள்ள பிரசாதங்கள்லாம் இருக்கு, அன்னசேஷா கிங்கிரியதான், மீதி சேர்த்து வச்சதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு அவ அனுமதி கொடுக்கணும், நம்ம சாப்பிடணும்னு சாஸ்திரம் வச்சிருக்கோம் இல்லையோ. போனகம் செய்த சேடம் தருவரேல் புனிதம் என்று என்பதாக பெரியோர்கள் சாப்பிட்ட பிறகு நம்ம அதை சாப்பிடறதே தவிர்த்து நாம சாப்பிட்டதை அவளுக்கு போடக்கூடாதுன்னு சாஸ்திரம். அதனால்தான் நமக்கு ஆயுசு போறது, நம்முடைய கீர்த்தி போறது, நம்முடைய ஞானம் போறது. இப்ப அந்த பெரியோர்கள் குறையை திருவீதி எச்சிலை வாரி உண்ட நாய்க்கும் பரமபதம் அளித்தாய். என்ன சம்பந்தத்தால் மோட்சம் கொடுத்தார்? பாகவத சம்பந்தம் தானே. இப்ப நாய்க்கு பாகவத சம்பந்தம் எப்படி ஏற்பட்டது? எச்சிலால ஏற்பட்டது. அது ஒண்ணுமே இல்ல, நேர கூட இல்ல. அவன் அந்த நாயை பார்த்து உனக்கு க்ஷேமமான அனுகிரகம் பண்ணாலும் அது கூட இல்லையே. எச்சில் சாப்பிட்ட நாய்க்கு அந்த சம்பந்தத்தினால மோட்சம் கொடுத்தியடாப்பா. அப்ப அந்த நாய் சம்பந்தம் எனக்கு இருக்குன்னு எனக்கு மோட்சம் கொடுக்க கூடாதா? அந்த பிச்சைக்காரன் கேட்கிறான். அந்த நாயினுடைய சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு மோட்சம் கொடுக்க கூடாதா? யாருகிட்ட கேட்கிறான்? நம்மாழ்வார் இடத்துல கேட்கிறான். நம்மாழ்வார் பார்த்து கேட்டான். ஆழ்வார் சொன்னார், நான் என்ன பண்றதுன்னு. நீ என்ன பண்ண முடியாது, நீ பாட்டு பாடினா எம்பெருமானுடைய தலையை சாட்சி கேட்கலாம். நம்ம அந்த செல்போன் பேசுறதே வண்டி ஓட்டுற மாதிரி. நம்ம திருவேங்கடமுடியான் சன்னதியில ராமனை சேவிச்சிருக்கா நீங்களா? பெருமாள் ராமன் புனர்வசம் புறப்பாட்டுல எழுதுவார் பார்த்திருக்கா? அந்த ராமன் இப்படி தலையை சாட்சிட்டு இருக்கார். நம்ம திருமலையில இருக்கக்கூடிய ராமன் ஏன் வண்டி செல்போன்ல அப்படி வண்டியை ஓட்டிட்டு இருக்காரு அவர். அந்த ராமன் விபீஷணனுடைய ஆர்த்த துணி அப்படி தலசாச்சு கேட்டான். விபீஷணனுக்கு அபயப்பிரதானம் பண்ணச்சு அவன் செய்த சரணாகதியை பெருமாள் அப்படி தலசாச்சு கேட்டான். பாத்தியா, இப்படி ஆழ்வார் கவி பாடினால் எம்பெருமான் திருமகுடம் சாய்க்கும்படி கவி சொல்லும் ஞான பெருந்தகவே. எங்க ஆழ்வார் என்ன ஆழ்வார்கிட்ட கேட்கிறான், ஆழ்வாரே உம்முடைய சம்பந்தம் எனக்கு இல்லையா?
உங்க ஊர்ல வந்து நான் பிச்சை எடுக்கிறேனே, நீர் பிறந்த ஊர்ல வந்து நான் பிச்சை எடுக்கிறேனே, நீர் பிறந்த இந்த தாமிரபரணி தண்ணியில விழுந்துட்டு இருக்கேன், தண்ணியில குடிச்சுட்டு இருக்கேன், அப்படி நீ சொன்னா எம்பெருமா இவனுக்கு மோட்சம் கொடு, அவனுக்கு மோட்சம் கொடு, இவனுக்கு கொடு, அவனுக்கு கொடுன்னு ஆழ்வார் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா பெருமாளால் ரிஜெக்டே பண்ண முடியாது. ஏன்னா ஆச்சாரியனுடைய நியமனம் கிடைச்சு கொடுத்துனா பெருமாள் அதை உல்லங்கனமே பண்ண மாட்டான். ஒரு ஆச்சாரியன் இந்த ஜீவனுக்கு மோட்சம்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா அதுக்கப்புறம் பெருமாளால் அப்ஜெக்டே பண்ண முடியாது. அந்த ஆச்சாரியன்றவன் தான் தயை. பெருமாளை பணிய வைக்கக்கூடிய வால்லபியம் உண்டு. இத்தலையிலே சௌலபியம், அத்தலையிலே வால்லபியம். பெரியோர்கள் வியாக்கியானம் பண்ணுவா. அந்த கிருபைக்கு என்ன ஒரு பெருமை அப்படின்னா, பிராட்டிக்கு என்ன ஒரு பெருமை, நம்ம ஆச்சாரியனுக்கு என்ன ஒரு பெருமை என்று கேட்டா, இத்தலையிலே சௌலபியம், நம் மீது அவனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இரக்கம், அத்தலையிலே வால்லபியம், எம்பெருமானை பணிய வைக்கக்கூடியதான பெருமை. பெருமானை அது அகங்காரத்தினால பணிய வைக்கல, ஆத்திரப்பட்டு பணிய வைக்கல, ஆக்ரோஷத்தினால பணிய வைக்கல. பிராட்டி என்ன சொன்னா, நான் உனக்கு விதேயா இருக்கிறேன். இது என்ன சார் அவட பாத்தீங்களா, டாமினேஷன் பண்றா புருஷாலாம். பிராட்டி சொன்னா, உனக்கு கீழே இருப்பது எனக்கு அத்தகைய பெருமை அளிக்கப்படுது. பெருமாளுக்கும் பிராட்டிக்கு ஈக்குவல் தான். ஆனா பதிபாரதந்திரியம் என்பது அது ஒரு பெருமையா பிராட்டி நினைச்சு அதை ரசிக்கிறான். அந்த பதிக்கு பாராட்சியம்ன்றதாக சொன்னா பதிபாரதந்திரியம்ன்றது தப்பான ஒரு காரியமான பதிபாரதந்திரியமா சொல்றாங்க. அவ்வளவு பெரிய தேச துரோகமா, அது தப்பு, வலியுதோ அப்படின்னு அடிச்சுக்கிறாரு. அவளுடையதான பிரேமையினுடைய பெருமை, பிரேமையினுடைய பெருமை, அந்த பிரேமை சித்திக்கும். இல்லைன்னா அது சோபிக்காது. அது பெருமாளும் பிராட்டிக்கும் இருக்கக்கூடிய பிரேமையை ரசிச்சால் மட்டும்தான் நமக்கு நம்முடையதான வாழ்க்கையினுடைய நடைமுறை புரியும். இப்ப இந்த ஆச்சாரியன்றவன் தான் தயைன்னு வச்சுக்கோங்க, புருஷகாரம் பண்ணக்கூடியவன். பிராட்டி தான் புருஷகாரம்னு சொல்றோம் இல்லையோ, அதுல ஆச்சாரியன் தான் புருஷகாரம். நமக்கு ஆச்சாரியன் ஒரு வார்த்தை சொல்லிட்டான்னா, இந்த ஜீவனுக்கு மோட்சம் கொடுக்கணும்னு சொல்லிட்டான்னா பெருமாளால் அதை ஒரு காலத்துல உல்லங்கனம் பண்ணவே முடியாது சுவாமி. பெருமாள் ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டார். அகோபிலமணத்தில் 42வது வட்டம் ஸ்ரீ ராஜேசங்கர் ஸ்ரீ லக்ஷ்மி நிசம்மதிய பாரதா சேவக ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீரங்க கடகோ பெரீந்திர மகாரேசங்கர் இஞ்சிமேடு ஸ்ரீ ராஜேசங்கர் திருநாமம். அகோபிலமணத்துல தினந்தோறும் நரசிம்மன் சன்னதியில நிறைய பக்தர்கள் வந்து ஆச்சாரியின் மூலமாக ஆத்மரக்ஷா பரத்தை சமர்ப்பிக்கிறார்கள். சரணாகதின்னு சொல்றமே, பிரபத்தி சரணாகதின்னு சொல்றமே. இத்தனை நேரம் அதை பத்தி நான் விவரணம் பண்றேன். இவ்வளவு விவரணம் பண்றதுக்கு தாற்பயம் என்னன்னா, இந்த சரணாகதி சாஸ்திரம் இன்னும் மக்களுக்கு சரியா போய் சேரல. இந்த சரணாகதி சாஸ்திரத்துடைய மேன்மை புரியல. தயைனா என்ன, முழுக்க முழுக்க சுவாமி தேசிகன் பிரபத்தி சரணாகதியினுடைய மேன்மையை சொல்லியிருக்காரு. ஸ்ரீனிவாசனுடைய பரிபூர்ணமான கிருபை நமக்கு கிடைக்க வேண்டியது, நாம என்னமோ அன்பார்ச்சுனேட்லி அதை புரிஞ்சுக்காமலேயே போயிடும். அந்த ஜீயர் சுவாமியின் இடத்துல போய் சரணாகதி பண்ணிக்கச்சே, ஒருத்தர் அங்கே வந்து அடியனுக்கு சரணாகதி பண்ணி வைக்கணும்னா அவனை சுவாமி சன்னத்தில நிக்க வைப்பார். அப்படியே பெருமாள் எழுந்தெழுப்பார். இந்த பிரசாரங்கள் நாம தளிகைகளை நிவேதனம் பண்ற மாதிரி அதுக்குன்னு சில மந்திரங்கள் இருக்கு. துவய மந்திரம்னு சாஸ்திரங்கள் சொல்றது. சில விஷயங்களை ஆச்சாரியன் நமக்கு சொல்லுவார், சொல்லச்சே நாம திருப்பி சொல்றோம். சில சந்தர்ப்பங்கள் ஆச்சாரியன் என்ன பண்ணுவார், நம்மளையே அப்படியே பகவானுக்கு நிவேதனம் பண்ணிடுவார். இந்த ஆத்மாவை அப்படியே பகவானுக்கு காமிச்சிடுவார். இந்த ஆத்மா அதை ஒருக்கா மாதிரி, இந்த பையன் நம்ம பையன் நமக்கு அத்தியந்தம் பிரியமானவன், அழியனம் பையல் அப்படின்ற ஆழ்வார். அப்படி அத்தியந்தம் பிரியமானவன் இவன், இவனை நீ ஏற்றுக்கணும், அவசரப்படாதையும். அவன் பாவம் இன்னும் வாழணும்னு ஆசைப்படுறான், இன்னும் கல்யாணம் பண்ணிக்கணுமா, குழந்தை பெற்றுக்கணுமா, அதுக்கப்புறம் வந்து 2-3 அப்பார்ட்மெண்ட்ஸ் நிறைய சம்பாதிச்சு வைக்கணுமா. அதனால நீர் என்ன பண்றீங்கன்னா பெருமாளே, அவனுக்குன்னு இந்த பிறவி இருக்குல்ல, இந்த பிறவிக்குன்னு அவனுக்கு ஒரு வாழ்க்கை நடைமுறை இருக்குல்ல, அது எத்தனை நாள் இருக்கு, 50 வருஷமோ 80 வருஷமோ 90 வருஷமோ, அவனுக்குன்னு ஒரு பிறவிக்கு ஒரு கணக்கு இருக்கோ இல்லையோ, அது முடிந்த பிறகு நீர் அவனை உம்மிடத்தில் அழைத்துக் கொள்ளும். என்ன அழகான வார்த்தை. எங்க இப்பயாச்சு கொடுக்கறாலும் பயந்து கிட்ட போவோமா நம்ம? அதனால என்ன பண்ணுவார், இவன் எப்ப அவனுடையதான இந்த பிறவியை முடிக்கிறானோ, ஆஸ் பர் த அசைன்மெண்ட், அது என்னமோ ஒரு கால நேரம் வச்சிருப்பாள் இல்லையோ, அது முடிந்த உடனே அவனுடையதான இந்த ஆத்மாவை பகவானாகிற தேவரில் எடுத்துட்டு பரமபரமான பேரின்பத்தை கொடுக்கணும். இப்ப என்னது, அடுத்த ஜென்மா இல்லாமல் நாம் என்ன பண்ணுவோம், அந்த ஆத்மாவை பெருமாள் மடியில போய் உட்காந்துக்குவோம், அவர் மொவா கட்டையை பிடிச்சி விட்டுடும். அந்த பெருமாள் இங்க அழகா பச்சை கற்பூர சாத்திருக்கானே, அதை தொட்டு ரசிக்கணும்னு ஆசை இல்லையா, அந்த சங்க சக்கரத்தை பிடிச்சுக்கணும்னு ஆசை இல்லையா, இந்த ஆசை எல்லாம் உனக்கு நிறைவேறும். இப்ப ஏற்பட்ட பாக்கியம் தான் உனக்கு கிடைக்கும். அதை புரிஞ்சிக்காம நாம வெறும உட்காந்து ஓடிண்டு
நாம எதுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருந்தா ஒரு பிரயோஜனம் இல்லை. அதான் நாம புரிஞ்சுக்கணும். ஆகையால இப்ப ஆச்சாரியன் மூலமாக இந்த ஆத்மாவை சமர்ப்பிக்கணும். அப்ப அந்த அழகிய சிங்கர் ஜீயர் சுவாமிகள் என்ன சொல்லுவார் தெரியுமா? பெருமாள்கிட்ட இவனை விண்ணப்பித்து விட்டு அவனை பார்த்து சொல்வார், டேய் பெருமாள் உனக்கு மோட்சம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாருறாங்க. ஏன் சுவாமி, நானும் தான் பெருமாள் சடத்தில் நிற்கிறேன், நீரும் தான் பெருமாள் சடத்தில் நிற்கிறேன். அவர் சொன்னது என் காதல வேலையன்னார். நான் போன்ல பேசுறேன், எனக்கு ஒருத்தர் போன்ல பேசிட்டு இருக்கார், பக்கத்துல நிற்கிற உனக்கு காதல் விழுமோ? காதல் விழாது. ஏன்னா அந்த ஃப்ரீக்வன்ஸை ரிசீவ் பண்ணக்கூடிய போன் உங்ககிட்ட இல்லை, என் போன் என்னுடைய ஃப்ரீக்வன்ஸை ரிசீவ் பண்றது. அது போல ஆச்சாரியன் பெருமாள்கிட்ட நேரம் பேசுறான்னா அந்த ஃப்ரீக்வன்சி பெருமாளுக்கு ஆச்சாரியனுக்கும் உண்டு. அவர் சொல்லிட்டார். அதை நான் எப்படி நம்புறது அப்படின்னா ஒரே சிம்பிள் விஷயம் என்ன, நான் பெருமாள் எனக்கு என்னென்ன கட்டளை கொடுத்தாரோ அதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இப்படித்தான் வாழ்க்கை நெறிமுறைகள், வாழ்க்கை நடைமுறைகள் இருக்கணும்னு பகவான் உபதேசம் பண்ணியிருக்கான். சோ அவருடையதான அந்த 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 கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கோ இல்லையோ அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அப்ப பெருமாள் சொல்றதெல்லாம் நான் கேட்கறதுனால நான் சொன்னா பெருமாள் கேட்பான். உனக்கு மோட்சம் கொடுக்க சொல்லுங்க, பெருமாள் கொடுத்துடும். இப்ப இந்த பிச்சைக்கார கதைக்கு வருவோம். வாய்க்கும் குறுகை திருவீதி எச்சிலை வாரி உண்ட நாய்க்கும் பரவரம் அளித்தாய், நாயுடன் இந்த பேய்க்கும் அளித்தால் படுதோ, எம்பெருமான் திருமகுடம் சாய்க்கும்படி கவி சொல்லும் ஞான பெருந்தகை. ஓய் நம்மாழ்வாரே, நீர் கவி பாடினீங்களா பெருமாளுடைய கதைகள்? இன்னைக்கு அவ்வளவுதான், 10 பேர் தானே இன்னைக்கு வந்திருக்கா. ஏன்னா இன்னைக்கு ஒரு 5000 பேர் வருவா, 10,000 பேர் வருவான்னு பார்த்துட்டு இருக்கேன். கொரோனா எல்லாம் ஒரு நாளைக்கு 10,000 20,000 சொல்றான். சரணாகதி படிக்கிறதுக்கு மட்டும் 2 பேர் 3 பேர் வராது. என்ன அநியாயம் பெருமான். கொத்து கொத்தா கொரோனா பரவுறதுன்னு சொன்னா பேப்பரை பார்த்தா டிவியை பார்த்தா 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பிரேக்கிங் நியூஸ் போடுறான். அவன் பிரேக்கிங் நியூஸ் போட நமக்கு ஹார்ட் பிரேக் ஆயிடுது. அதை பார்த்தாலே 10,000 பேருக்கு இன்னைக்கு பரவிடுத்து, 15,000 பேருக்கு வரவிடுத்துன்றான். சரணாகதிக்கு எத்தனை பேர் வரா? 2 பேர் வரா, 5 பேர் வரா. பக்தர்கள் வந்திருக்கா. பெருமாளை சேவிக்கிறதுக்கு, ஸ்ரீனிவாசனை சேவிக்கிறதுக்கு 5000 பேர் 10,000 பேர் இன்னைக்கு வந்திருக்கா. அதுல எத்தனை பேர் ஆச்சாரியன் மூலமாக ஆத்மாவை சமர்ப்பிக்கிறார்கள் என்று சொன்னார்? 2 பேர் தான். பெருமாள் ஏங்கரா, ஐயோ என்னடா நீ அலப்த திருப்தி பின்னாடி சொல்ல போறாரு. பெருமாளுக்கு திருப்தியா இல்ல, அந்த தயாதேவி அழைச்சி போறானா. ஏண்டான என்ன சுவாமி இது, அப்படியே ஒவ்வொரு நாளைக்கு கோட்டி கோட்டி பேர் வரணும், அவன் எல்லாரையும் நான் ரட்சிக்கணும்னு காத்துட்டு இருக்கேன், எனக்கு ஆகாரமே இல்லையேன்னு. யாரு இந்த பாவிகளாக நம்மளெல்லாம் ரட்சித்தால்தான் அவளுக்கு அந்த ஆகாரம் பூர்த்தியாகுது. ஆகாரமே இல்லாமல் தயாதேவி அழைச்சிட்டு இருக்கா. ஐயோ பசங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றது, என்கிட்ட வரமாட்டேன்றது, என் கருணையை புரிஞ்சுட்டு சரணாகதி பண்ணிக்க மாட்டேன்றது. இந்த சரணாகதிக்கெல்லாம் போஸ்ட்போன் பண்றான், கல்யாணத்தை போஸ்ட்போன் பண்ண மாட்டேன்றான், உத்தியோகத்தை போஸ்ட்போன் பண்ண மாட்டேன்றான், ஸ்கூல் படிக்கச்சேவே கேம்பஸ் இன்டர்வியூ செலக்ட் ஆயிட்டேன்றான். ஆனா சரணாகதி மட்டும் பண்ணிக்க மாட்டேன்றாளே. இந்த ஆத்மாவை ரட்சிக்கிறதுக்கு அதுக்கு வழி இல்லாமல் அதை அவட எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போயிட்டு இருக்காளே, இது என்ன அநியாயம், என்ன இது அப்படின்னு பெருமாள் என்ன பண்றாரு யோசிக்கிறார். இப்படி ஒரு ஆச்சாரிய சம்பந்தம் மட்டும் நமக்கு கிடைச்சு கொடுத்தா, பசு மனுஷா பக்ஷீவா ஏச்ச வைஷ்ணவ சம்சரியாக தேனைவதே பிரயாசியந்தி விஷ்ணோஹோ பரமபரம். அந்த சம்பந்தமே நமக்கு திருவேங்கடமுடியாருடைய கிருபையை கொடுத்து. அப்ப ஆச்சாரியால் நமக்கு என்ன பண்றா தெரியுமா? ஹிருதயத்துல எம்பெருமான உணர வைக்கிறார். ஹார்தன் ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச விஷயம் இதுதானே. எங்கே இதனுடைய லிங்க் போச்சுன்னு தெரியல இல்லையா? இன்னைக்கு தயாசலம் ரொம்ப எக்ஸ்டெண்டா போகுது. நான் ஒரு நாளைக்கு 10 ஸ்லோகம் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஹார்தன் அப்படின்னு அர்த்தம். ஹார்தனா ஹிருதய புண்டரீகத்துல இருக்கிறவன். இந்த சரணாகதி செய்து கொண்டவனுக்கு மட்டும் ஸ்பெஷல் ரூட் இருக்கு. ஸ்ரீனிவாசனுக்கு உயர்ந்த கைங்கரியம் பண்ணினவாள என்ன பண்றோம் நம்ம? சுவாமி விவிஐபி தரிசனம் சொல்றோம். ஏன்னா ஏதோ கைங்கரியம் பண்றா, அது நாட்டுக்கும் பெரிய காரியங்கள் பண்ணக்கூடியவாளா இருக்கா. அப்பேற்பட்டவாளை நாம பொதுவான வழியில் அடிச்சுட்டு போக முடியாது. அவளுக்கு ஒரு தனி வழி இருக்கு, அந்த வழியாதான் அவள் அடிச்சுட்டு போகணும்னு அவளுக்கு ஒரு மரியாதை கொடுக்குறோம். அந்த மரியாதை மாதிரிதான் இப்ப ஹிருதய புண்டரீகத்துல இருக்கக்கூடிய பகவான் நமக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுக்கிறான். ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஜீவன் சரணாகதி செய்து கொள்ளாத ஒரு சேதனன் அவனுக்கு பிரபத்தி ஆகல, அதாவது ஒரு ஆச்சாரிய சம்பந்தமே அவனுக்கு கிடைக்கல. அப்பேற்பட்டவன் இறந்தானேயானால் அவனுடைய இறப்பு எப்படி இருக்கும்? எப்படி வேணா இருக்கும். அப்படின்னுவான், வாயால உயிர் போயிடும். அப்படின்னுவான், கண்ணால உயிர் போகும். இல்ல அவனுடைய வயத்துல இருந்து வாயு பிரியும், அதுல இருந்து அவனுக்கு உயிர் போயிடும்.
இந்த மாதிரி பல விதத்துல அவனுக்கு உயிர் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரி, இதெல்லாம் உயிர் போனவனுடைய நிலை என்னென்ன? வேற என்ன நிலை? மறுபடியும் ஜனனம் தான். சொர்க்கத்துக்கு போறதோ நரக்கத்திற்கு போறதோ, அவன் செய்திருக்கக்கூடிய புண்ணியங்கள் என்னவோ பாபங்கள் என்னவோ அதற்கு உண்டான காரியங்களை முடிச்சுட்டு எத்தனை ஜென்மா மறுபடியும் அவனுக்கு எடுப்பானோ தெரியாது. அந்தந்த ஜென்மால கரெக்டா அவனுடைய கிரைம் ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். இதுல ராத்திரியில போனவன் ஒருத்தன், பகல்ல போனவன் ஒருத்தன், தட்சிணாயனத்துல போனவன் ஒருத்தன், உத்தராயணத்துல போனவன் ஒருத்தர், எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனால் இந்த விவிஐபி இருக்காரு, யாரு? ஆச்சாரியன் மூலமாக ஸ்ரீனிவாசனுடைய திருவடியில் தன்னுடைய ஆத்மாவை சமர்ப்பித்த விவிஐபி. அவர் மட்டும் இந்த தேகத்திலிருந்து எப்படி வெளியில வருவார் தெரியுமா? மூர்தன்ய நாடின்னு பேரு. சதஞ்ச ஏகா ஹிருதயஞ்ச நாட்டியா அப்படின்னு சொல்லுவார். இந்த நேவல் கேவிட்டில இருந்து, தொப்பையில இருந்து நேவல் கேவிட்டில இருந்து ஆரம்பிச்சதான அந்த நாடி விசேஷம் இங்க இருக்கு. மொத்தம் 101 நாடி இருக்கு. அதுல மூர்தன்ய நாடின்றது பிரதானம். ஒரு ஸ்டெம் மாதிரி இருக்கு. கீழே இருந்து ஆரம்பிச்சு இது வரலாம் ஒரு ஸ்டெம், ஒரு ஸ்டெம் மாதிரி இருக்காது. அப்படியே இது வழியா போகிறவனுக்கு மோட்சம் உண்டு. இது வழியா அவன் எப்படி போவான்? பகவான் அவனை அந்த வழியில தூக்கி விடுவான். எப்படி? நாம ஸ்ரீனிவாசனை நாம சேவிக்கும் பொழுது அந்த விவிஐபின்னு ஒருத்தர் வந்துட்டார்னா அவருக்காக பிரதான வாசலை திறந்து அவருக்கு தேவையான அந்த பூர்ண கும்பங்கள் உபச்சாரங்கள் என்ன உண்டோ அத்தகைய உபச்சாரத்தின்படி அவரை வழிநடத்தி அழைத்து செல்கிறார்கள் அல்லவா கோவில் கைங்கரியவர்கள். அது மாதிரி தான் இந்த ஆத்மாவை பகவான் திருவடியில சமர்ப்பித்த ஜீவனுக்கு அப்படி ஒரு ராஜ உபச்சாரத்தை செய்து அவனை பரமபரத்திற்கு அழைத்து செல்கிறார். இப்ப நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்? ஸ்ரீனிவாசனுடைய சன்னதியில பிரதான வாசல், அந்த பிரதான வாசல் பூட்டித்தான் இருக்கும். எல்லாரும் உள்ள போக முடியாது. அந்த பிரதான வாசல் பூட்டி இருக்கும். அதாவது கேட் மாதிரி ஒண்ணு போட்டிருப்பான். கோபுரம் பிரதானம் இல்லை. ஏன்னா அது ஒரு பக்கம் ஜனங்கள்லாம் வந்து சேவிச்சுட்டு இருக்கா இல்லையா? ரொம்ப பெரிய மனுஷர் ஒருத்தர் வந்துட்டாருன்னா என்ன பண்ணுவான்? உடனே ஓடி வந்து அந்த பிரதான வாசலை திறப்பான். இப்ப அந்த கேட் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அந்த திறக்கிறவாளுக்கு தான் தெரியும். எங்க கோவில்ல கைங்கரியம் பண்றாரு அவளுக்கு தான் தெரியும் எந்த கேட்டை இழுத்தா அது திறக்கும், எந்த கதவு அந்த இடத்துல திறக்கிற மாதிரி இருக்கு. இவாள்லாம் உள்ள வந்து பெருமாளை சேவிக்கிறதுக்கு எந்த பக்கம் அப்படின்றதாக சொல்லி சொல்றாள் இல்லையோ? அந்த மாதிரி இந்த 101வது நாடி மூர்த்தங்கிய நாடின்னு இருக்கு. அவன் அதுல இருந்து ஜீவன் வந்து உள்ள போகணும். ஹிருதயத்துல இருக்கக்கூடிய ஜீவன். ஹிருதயத்துல அவன் பக்கத்துல யார் இருக்கா? பரமாத்மா இருக்கான், ஸ்ரீனிவாசன் இருக்கான். எதுக்காக? இந்த சமயத்துல அவனுக்கு நல்ல வழி காண்பிப்பதற்காக, இதுவரையிலும் அவனை நல்ல வழியில் நடத்துவதற்காக. எல்லாருடைய இதயத்திலையும் பகவான் இருக்கான் சுவாமி. ஆனா அது உள்ள பரமாத்மா இருக்கானான்றத உணர்றதுதான் முக்கியம். அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? நமக்கு புரியுற மாதிரி திருட்டான சொல்றேன். எல்லா போன்லயும் சிம் கார்டு இருக்கு. ஆனா சிக்னல் இருந்தால் மட்டும்தான் அந்த சிம் கார்டுடைய ஆக்டிவேஷன் இருக்கும். அந்த மாதிரி தான் எல்லாருடைய ஹிருதயத்திலையும் பரமாத்மா இருக்கான். ஆனா எல்லாருக்கும் அந்த பரமாத்மாவை புரிந்து கொள்வது இல்லை. எல்லாருக்கும் புரியுது. எல்லாரும் புரிஞ்சுக்கிறாளா? ஸ்வாதீனஹ ஹார்தசம்யஹ ஸ்வயமவிகலயா சம்பதா சாகமேகஹ ஸ்தித்வா ஹிருத்பத்ம மத்யே ஸ்தகித நிஜதனுஹு சப்தலோகி கிரஹஸ்தஹ. அந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ள போய் பெருமாளை சேவிக்கிறதுக்கு முட்டி அடிச்சுட்டு இருக்க. அதுக்கு முன்பாக இந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ள பெருமாளை சேவிச்சியா? அவன் யாரு? சப்தலோகி கிரஹஸ்தஹா. ஒவ்வொரு நாளும் லட்சோபலட்சம் ஜனங்கள் தன்னை வந்து சேவிக்கிறா. அவளுடைய குறையெல்லாம் தன்னிடத்துல கொட்டின்னு இருக்கா. அவளெல்லாம் நிவர்த்தி பண்ணணும். அந்த குறையெல்லாம் நிவர்த்தி பண்ணணும். ஒரு பெரிய குடும்பஸ்தன் 10 பசங்க இருக்கு. அந்த 10 பசங்களையும் அவங்க பார்த்துக்கணும். அந்த 10 பசங்களுக்கு தேவையான துணிமணி வாங்கி தரணும். அவளுக்கு தேவையான காரியங்கள்லாம் பண்ணணும்னு பண்ற மாதிரி பெருமாள் அத்தனை பேரையும் பார்த்துட்டு இருக்கிறவன். அதுக்கு நடுவுல தனக்கு ரொம்ப பிரியமானவனை தனிப்பட்ட முறையில கவனிக்கிற மாதிரி இத்தனை வேலைக்கு நடுவுல அவன் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். சுவாமி தேசிகன் அத்தியாச்சரியமான வரதராஜ பஞ்சாசத்துல சாதிக்கிற, ஏ வரதா, உன்னுடைய ஸ்தானம்ன்றது எத்தகையது, எப்பேற்பட்டதான உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கக்கூடிய முக்கியமா வைகுண்டம் என்பதான அந்த உயர்ந்த ஸ்தானத்தினுடைய பிரபாவத்தை பார்த்திருக்கடா. அப்படியே 1000 கால் மண்டபம். ஸ்ரீரங்கத்துல போனா சேவிக்கிற போது 1000 கால் மண்டபம். வெறும் கல் தூண் இல்ல, தங்கமும் வைரமும் வைடூரியமும் மரதகமும் கோமேதகமும் இழைத்திருக்கக்கூடிய 1000 கால் மண்டபம்.
அப்படியே தக 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 மின்னல் போகச்சே நல்ல கார்டன், 4 பக்கமும் நல்ல புஷ்ப செடிகள்லாம் பூத்து குலுங்குறது, புஷ்ப உத்தியானங்கள்லாம் வருது, பளிங்கு மாதிரி தீர்த்த விசேஷங்கள், அங்க குட்டி குட்டியா புஷ்கரணிகள் நடவாப்பிகள்லாம் இருக்கு. நம்மளை அழைச்சின்னு போறார். பார்க்கறச்சே ஆனந்தமா இருக்கு நமக்கு. அங்க போனா ஒரு பெரிய தங்க சிம்மாசனம், 2 பக்கமும் அப்படியே நித்திய சூரிகள் முக்தாத்மாக்கள்னு சொல்லக்கூடியதான நம்மை போல இதற்கு முன்பாக உயர்ந்ததான மோட்சத்தை அடைந்த பாகவதோத்தமர்கள்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கா. பெருமாளுக்கு சத்திரம் சாமரம்லாம் வீசிட்டு இருக்கா, கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. அந்த சஹஸ்ர தீபாலங்கார சேவை ஆஸ்தான மண்டபத்துல பெருமாளை பார்க்கச்சு ஒரு பக்கம் விசிறுறது, ஒரு பக்கம் சாமரம் போடுறது, ஒரு பக்கம் கொடை பிடிக்கிறது, ஒரு பக்கம் தீவெட்டி பிடிச்சுக்கிறது, ஒரு பக்கம் வேதபாராயணம், ஒரு பக்கம் திவ்ய பிரபந்த பாராயணம், ஒரு பக்கம் புஷ்பத்திரால் அர்ச்சனை, ஒரு பக்கம் சுகந்தமான தூபங்களினாலே பெருமாளுக்கு ஆராதனைகள், உயர்ந்ததான பச்சைக்கல் பூரம்லாம் போட்டு பெருமாளுக்கு தீர்த்தங்கள் சமர்ப்பிச்சு எப்படி உபசாரங்கள் நடக்கிறதோ அந்த மாதிரி அந்த ஆஸ்தான மண்டபத்துல பெருமாள் அப்படி எழுந்தடி இருக்கான். யாரு? வரதராஜ பெருமாள் வைகுண்டத்துல. ஔதன்பதே மஹதி சத்மணி பாசமானே ஸ்டாகே திவ்ய சதனே தமச பரஸ்பின், அந்த மாதிரி இடத்துல இருக்கிறவன் அப்படின்னா 10 பேர் ஓடி விட்டுருவான். அப்படி சிம்மாசனத்துல சக்கரவர்த்தி வாரி 7 உலகம் தனிக்கோல் செல்ல வீற்றிருந்துன்றதாக சொல்லி அந்த சிம்மாசனத்துல செங்கோலுடைய திருவரங்க செல்வனான உலகத்தின் தனிப்பெரும் நாயகன், அத்தகைய உயர்ந்த மகாமணி மண்டபத்துல எழுந்தருள் இருக்கக்கூடிய பரமபுருஷன் சர்வேஸ்வரனான எம்பெருமான் இப்ப என்ன ஆச்சு சுவாமிங்க? இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். ஏன் உட்கார்ந்துட்டாங்க? இது இல்லைன்னு வந்து உட்கார்ந்து இருக்கான். ஏன் வந்து உட்கார்ந்தாங்க கேட்டா, உன் இதயம் சுத்தமானதா? உன் இதயத்துல என்னென்ன மனசுல என்னென்ன எண்ணங்கள் வச்சிருக்க? அதுவும் இல்லாமல் ரொம்ப முக்கியம் தெரியுமா, நம்முடைய மனசு பரந்த மனசா? யோசிச்சு பாருங்க. நம்முடைய மனசு பரந்த மனசா? நம்ம மனசு எவ்வளவு சின்ன மனசு. நம்ம மனசுல நாம எப்படியெல்லாம் குறுகிய எண்ணத்தோடு இருக்கும். நல்ல எண்ணங்கள் அதிகமே கிடையாது. அதுக்கப்புறம் வாத்தம், பித்தம், கபம், கோழை, மாம்சம், ரத்தம், உள்ளுக்குள்ள கொழ 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 கொழன்னு இருக்கு. இந்த தோலை பார்த்தா பிடிக்கிறவங்களுக்கு சிகப்பு தோல், வெளுப்பு தோல், கருப்பு தோல்றோம். உள்ளுக்குள்ள இருக்கிறதான ரத்தத்தையும் மாம்சத்தையும் எல்லாம் பார்த்தா யோயோயோன்றோம். அந்த இடத்துல வந்து பெருமாள் உட்கார்ந்து இருக்கான். எதுக்காக? ஒன்னு அனுக்கிரகம் பண்றதுக்காக. அந்த கலேவரமிடம் சுஷிரம் சுசூக்ஷ்மம் ஜாதம் கரீஷ்ட கதமாதரணாஸ்பதந்தே. திருமாமகளை பற்றி என் நெஞ்சகம் கோயில் கொண்ட பேரருளாளன் ஐயா. அவன் பிராட்டியின் ஹதயத்துல இருந்த பொழுது அவனுக்கு அருளாளன்னு பேரு. எப்பொழுது என் நெஞ்சகத்தை கோவில் கொண்டானோ அப்பொழுதே அவனுக்கு பேரருளாளன்னு பேரு. சும்மா இல்ல. ஏன்னா நமக்கே பிடிக்கல, நம்மளாலே உட்கார முடியாது. பெரிய ஒரு பேரஸ்ட்ல இருந்துட்ட ஒருத்தரை கொண்டு ஒரு ஓலை குடிசையில உட்கார வச்சு, உனக்கு தரையும் கிடையாது, ஆகாசமும் கிடையாது, எல்லாம் ஒரே அமக்களமா இருந்து அந்த மாதிரி ஒரு ஓலை குடிசையில எந்த விதமான வசதியும் இல்லாத ஒரு இடத்துல வந்து உட்கார வச்சா யாருக்காவது பிடிக்குமா? ஏண்டா அவன் வந்து உட்கார்ந்தாங்க? ஹார்தா, நீ யாரெல்லாமோ ஹார்டின்ற, என் பிரேமன்ற, எனக்கு பிராணன்ற, கடைசியில அவெல்லாம் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஹார்தா, அந்த ஹிருதயத்துல இருக்கக்கூடிய எம்பெருமானை தவிர்த்து உனக்கு அத்தியந்தம் ஹார்தன் யாருடா? அந்த கலேவரமிடம் சுஷீலம் சுசூக்ஷ்மே வரதா. இத்தகைய துராபாசமான என்னுடைய தேகத்திற்குள்ளே வந்து அமர வேண்டும் என்று உனக்கு எப்படியப்பா தோன்றியது? என் இதயத்துக்குள்ளே வந்து இருப்பதற்கு உனக்கு யாரப்பா அழைத்தார்கள்? என் இதயத்துல நல்ல எண்ணங்களே கிடையாது. எப்பொழுதும் மற்றவர்களை குறித்து தவறான ஒரு பார்வையிலேயே, தவறான ஒரு சிந்தனையிலேயே இருக்கக்கூடியதான் என்னுடைய உள்ளத்தை நீ தெளிவிப்பதற்காக வந்து அமர்ந்தாயோ கேட்கிறார். அதுதான் இங்க அந்த சூத்திரத்திற்கு வியாக்கியானமா சொல்ற சுவாமி. சுவாதீனார்த்த சம்யா ஸ்வயமவிகலயா சம்பதா சாகமேகா ஸ்தித்வா ஹிருத்பத்ம மத்யே ஸ்தகித நிஜதனு சப்தலோகி கிரஹஸ்தா. யார் வந்தா தெரியுமா? ஏழுமலையப்பன், 7 லோகங்களுக்கும் நாயகன், 8 எழுத்தினாலே எடுத்து எம்பதற்கும் முடியாத வைபவாரிஷயத்தை உடையவன். இப்ப
அவன் என்னுடைய இதயத்துல வந்து உட்கார்ந்துட்டான்னா இத காட்டிலும் உலகத்துல ஆச்சரியம் உண்டா? இத உணர்வதற்கு நமக்கு தெரியலன்னா என்ன பிறவி நம்முடைய பிறவி. இந்த அர்த்தத்தை சுவாமி தேசிகன் பாதுகாசகஸ்திரத்துல காண்பிக்கிறார். முகுந்த பாதாமணி மத்தியநாட்யாம் மூர்தன்யா நிஷ்பததோ முமுக்ஷோஹோ அப்ரம்மலோகானவலம்பனார்த்தம் ரத்னானிதே ராசிகணம் ரஷ்மிகணம் சிருஜந்தி. ரத்னசாமான்ய பத்ததியில 2 ஸ்லோகத்தால காண்பிக்கிறார். பவத்யந்தே த்வாம் பிரணதஸ்ய ஜந்தோஹ ததோகோக்ரஜ்வலனம் தத்பிரகாசைஹி யதோ நாட்யா மத்யமயா விநிர்யன் கதிம் பிந்தேது கேசவபாத ரக்ஷே. இப்ப ஒரு விஷயத்தை நாம மறுபடியும் யோசிக்கணும். இங்க ஹார்தன் ஹிருதயத்துல வந்து உட்கார்ந்துட்டான். அவன் உட்கார்ந்து நம்மளை நல்வழிப்படுத்திக் கொண்டிருக்கிறான். கண்கள் சிவந்து பெரியவாய் வாயும் சிவந்து கனிந்து வெண்பல் நிறகு சுடரில வேல மகர் கொண்டலத்தகன் கொண்டல் வண்ணன் குடிசார்கள் ஒன் சங்கரை வாழாடியான் ஒருவன் அடியேன் உள்ளானே. ஒருவன் அடியேன் உள்ளானே. இப்பேற்பட்டவன் ஏழுகுண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா என்று 7 உலகம் தனிக்கோள் செல்ல வச்சிருக்கக்கூடிய பெருமாள் இப்ப எனக்குள்ள வந்துட்டான். வந்தவன் என்ன தட்டி கொடுக்கிறான், எனக்கு நல்ல விஷயங்களை போதிக்கிறான், அவனுடைய கருணையை காண்பிக்கிறான், அவனுடைய கருணையை நான் புரிந்து கொள்ளும்படியான ஒரு அனுகிரகத்தை செய்கிறான், அவனையே நான் அனவரத்தம் நினைக்கும்படியான ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கான். நேற்று வரையிலும் யார் யாரையோ குறித்து நான் தூஷணங்கள் பேசிக் கொண்டிருந்தேன், யார் யாரையோ நான் கொள்வதற்கும் அடிப்பதற்கும் எத்தனையோ விதமான சிந்தனைகள்ல இருந்தேன். இன்னைக்கு அவன் என்ன பண்ணான், அவனையே என்னை நினைக்க வைத்து விட்டான். அது மட்டும் இல்ல, வழி தெரியாமல் திகைக்கிற திண்டாடுற என்னன்னா இந்த தேகத்திலிருந்து வெளியேறுவதற்கு என்ன வழின்னு எனக்கு தெரியலையேன்னா அதுக்குத்தான் இந்த ஸ்டெம், இந்த நாடி இருக்கே மூர்த்தனி நாடி, ஹிருதயத்துக்கிட்டே இந்த நாடி வரைச்சே இங்க பெருமாள் ஒரு சென்சார் டோர் வச்சிருக்க. அந்த சென்சார் டோர் வச்சிருக்க. இப்பெல்லாம் அலுவலகத்துல போறோம், எல்லாரும் உள்ளுக்குள்ள புகுந்துட முடியாது இல்லையா? அதுக்குன்னு அவளுக்கு ஒரு கார்டு கொடுத்துருப்பா, அந்த பார் கோடுன்னு ஒண்ணு கொடுத்துருப்பா. அந்த பார் கோடை கிளிக் பண்ணினாதான் அந்த இடத்துல கதவு திறக்கும். சாமான்யமா பழக்கம் இல்லாதவனுக்கு அந்த இடத்துல கதவு இருக்குன்னே தெரியாது. கண்ணாடி கதவு மாதிரி இருக்கும். போனா நேரம் போய் முட்டிப்பான். ஒரு இடத்துல சவுரு. இந்த துரியோதனன் தர்மபுத்திரனுடைய அரண்மனைக்குள்ள வந்து எந்த இடம் ஜலம் இருக்கு எந்த இடம் ஸ்தலமா இருக்குன்னு தெரியாமல் ஜல அது வெறும் அப்படியே பார்த்தா எப்படி இருந்ததுன்னு சொன்னா, இன்னைக்கு அதெல்லாம் சார் அந்த ஆகுமெண்டல் ரியாலிட்டியில நாங்க ஈஸியா காமிக்கிறோம், டெக்னாலஜிலாம் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிடுதுன்றான். அப்படியே காலங்கீழ சமுத்திரம் போற மாதிரி காமிக்கிறான், காலங்கீழ மீன்கள்லாம் மத்ஸ்யங்கள்லாம் நடமாடுற மாதிரி காமிக்கிறான். அதெல்லாம் என்னைக்கோ மகாபாரதத்துல பண்ணிவிட்டார், தெரியுமோ இல்லையோ? அவன் போனா துரியோதன ஒரு இடத்துல ஜலம் இருக்கிற மாதிரி இருக்கு, அப்படி வேஷ்டி அவனோட தூக்கிட்டு போனான். ஏன்னா வேஷ்டிலாம் நனைஞ்சிட போறது, அந்த ஜலமே இல்லை. இன்னொரு இடத்துல போனா வெறும் ஸ்தலம், வேகமா போனா தொப்புன்னு தண்ணியில் விழுந்துட்டான், மொத்த உடம்பெல்லாம் நனைஞ்சு போச்சு. ஜலம் எந்த இடத்துல இருக்கு, ஸ்தலம் எந்த இடத்துல இருக்குன்னு கூட தெரியல. அது ஒரு டெக்னாலஜி. மகாபாரதத்துல இருக்கிற டெக்னாலஜி தான் நீங்க உலகத்துல இருக்க. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, எதிஹாஸ்தி ததன்யத்ர என்னே ஹாஸ்தி ரதத் கொச்சிட்டு. என்ன மகாபாரதத்துல இருக்கோ அதுதான் உலகத்துல இருக்கு. என்ன உலகத்துல இல்லையோ அது மகாபாரதத்துல இல்ல. அதான் புரிஞ்சுக்கணும். இதுக்கு நாம யாரெல்லாம் ஃபாரினர்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கு அர்த்தம் சொன்னாதான் வாட் எ ஃபேண்டாஸ்டிக் ப்ரௌட் டு பி an இந்தியன் அப்படின்னு நம்ம அதை ஃபார்வர்ட் பண்ணுவோம். தவிர்த்து நமக்காக சொந்தமா மூல கிடையாது. நம்ம வாசிக்கவும் மாட்டோம், ரசிக்கவும் மாட்டோம், வாசிக்கவும் மாட்டோம். அது போட்டு நம்ம எண்ணம் அதனுடையதான பிரவாகம் அப்படி இருக்கு. அது இருக்கட்டும். இப்ப எதுக்காகனா அந்த கதவு எல்லாருக்கும் திறக்காது. யாருக்கு திறக்கணுமோ அவளுக்கு தான் திறக்கணும். இப்ப எல்லாருக்கும் எல்லா தேகத்திலையும், என் பசு பட்சி பிராணி தேகத்துல கூட இந்த மூர்தன்ய நாடி உண்டு சுவாமி. ஆனால் ஆச்சாரிய சம்பந்தம் இல்லாமல் இறப்பவனுக்கு அந்த மூர்தன்ய நாடி வழியா அந்த டோர் ஓபன் ஆகாது. விவிஐபி வந்தா மட்டும்தான் அந்த டோர் ஓபன் ஆகும். ஏதோ லோகத்துல நல்ல காரியங்கள் பண்ணி பெருமாளுக்கு நல்ல கைகறிகள் பண்ணி நல்ல விஷயமா இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் அது. ஆச்சாரியாலாம் வந்தாலும் பெருமாளை சேவிக்கிறதுக்கு மங்களாசாசனம் பண்றதுக்கு அந்த கதவை திறந்து அழைச்சு போறாலும் இல்லையோ? நம்முடைய ஆச்சாரியாலாம் வந்தாலும் பெருமாளை சேவிக்கிறதுக்கு இந்த மங்களாசாசனம் பண்றதுக்கு நேரம் அழைச்சு போறாலும் இல்லையோ? அந்த மாதிரி பெருமாள் என்ன பண்றான், இங்க உள்ள ஒரு லைட் கொடுக்குறான். ததோகோக்ரஜ்வலனம். அதைத்தான் பிரம்மசூத்திரம் காண்பித்தது. நேற்றைய உபன்யாசத்துடைய தொடர்ச்சியை நாம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப
ததோகோக்ரஜ்வலனம், உள்ளுக்குள்ள இருட்டா இருக்கும், வெளிச்சமே இல்லை. வெளிச்சம் இல்லாமல் எப்படி தெரியும்? தயாதேவியினுடைய தூண்டுதலினாலே ஹார்தன், ஹிருதயத்தில் உறையும் நம் பெருமாள் ஸ்ரீனிவாசன் இந்த ஜீவன் இதயத்தில் இருந்து இப்பேற்பட்ட மூர்தன்ய நாடி என்னும் அந்த நாடிக்குள்ளே நுழைந்து பரமபதத்தை அடைவதற்காக இந்த இடத்துல விளக்கு, ஒரு வெளிச்சம் உண்டாக்குகிறார். எங்கிருந்து அந்த வெளிச்சம் வந்தது? சுவாமி தேசிகன் சாதித்தார். பெருமான் ஸ்ரீனிவாசனுடைய திருவடியில் உள்ள பாதுகாதேவி, அந்த பாதுகை என்பவள் தான் தயை, அந்த தயை என்பவன் தான் ஆச்சாரியன் இல்லையா? பாதுகையில் பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ரத்னங்களுடைய ஒலி. ஒரு செல்போன்ல டார்ச் லைட் இருக்குல்ல, ஒரு செல்போன்ல டார்ச் லைட் அடிக்கிறோம்ல நம்ம, அது போல பெருமான் ஸ்ரீனிவாசனுடைய திருவடியில் உள்ளதான அந்த பாதுகையின் ரத்ன ஒளி, ரத்ன ரேகை இருக்கு, அந்த ஜீவனுக்கு வழி காண்பிக்கிறது. உள்ளுக்குள்ள பிரம்மரந்திரத்துக்குள்ள ஜீவன் உள்ள வரான், அந்த மூர்தன்ய நாடிக்குள்ள ஜீவன் வரான், வந்து அப்படியே அந்த பாதுகை அவனை அழைத்து செல்லுகிறது. முன்னா அந்த பாதுகை வழி காண்பிக்கிறது. அந்த இருட்டிலிருந்து அவனை வெளிச்சத்துக்கு பாதையை அழைச்சிட்டு போறது. என்ன மார்க்கம்? அர்ச்சிராதி மார்க்கம் என்னும் உயர்ந்த மார்க்கம், அற்புதமான வழி, ஆச்சரியமான அந்த வழியில தேவர்கள் எல்லாம் வந்து நமக்கு விளக்கு பிடிக்கிறான். அவெல்லாம் நமக்கு உபச்சாரங்கள் பண்றான். ஒருத்தர் விசிறி விசிறார், ஒருத்தர் சாவரம் போடுறார், ஒருத்தர் பல்லாக்கு தூக்குறார், ஒருத்தர் கொடை போடுறார், நம்மளை அழிச்சு போறான். இந்த மூர்தன்ய நாடி வழியா வெளியில வந்தான்னா அதுக்கப்புறம் மேல அந்த ஆதிவாகிக கணங்கள் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ ஸ்ரீனிவாசனுடைய கைங்கரிய பரர்கள், விஸ்வக்சேனனுடைய கட்டளையின் பேரில் அத்தனை பேர் வரான், வந்து நம்மை உயர்ந்ததான அந்த ஸ்தான விசேஷத்திற்கு அழைத்து செல்லுகிறார்கள். இந்த அர்த்தம் இப்படி தயாதேவியினுடைய காரியத்தை சுவாமி என்ன பண்ணார்? பாதுகா சகஸ்திரத்திலே காண்பிக்கிற முகுந்த பாதாவணி மத்தியநாட்யாம் மூர்தங்கயா நிஷ்பததோ முமுக்ஷோஹோ ஆப்ரம்மலோகாதவலம்பனார்த்தம் ரத்னானி தே ரஷ்மிகணம் சிருஜந்தி. ஆப்ரம்மலோகாத் என்று அந்த பிரம்மலோகம், பிரம்மலோகம்னா சதுர்முக பிரம்மான சத்தியலோகம் இல்ல, ஆப்ரம்மலோகாத் பரமபதலோகம். ஆப்ரம்ம புவனால்லோகாக புனராவர்த்தினோர்ஜுன. பகவத்கீதையில் கண்ணன் சொன்ன விஷயத்தை மறுபடியும் இங்கே நினைத்துக் கொள்வது. பிரம்மருத்ர அந்த பிரம்மாதிஸ்தானம் சத்தியலோகம் இருக்கே, அது வரையிலும் எந்த ஊருக்கு போனாலும் திரும்பி வந்தே ஆகணும் சுவாமி, வழியே கிடையாது. எந்த ஊருக்குள்ள போய் நாம பிறந்தாலும் சரி அது திரும்பி வந்துடுறோம். ஆனா ஸ்ரீனிவாசனுடைய ஸ்தானம் இது, வைகுண்டா காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற வைகுண்ட ஸ்தானம், அது வைகுண்ட ஸ்தானம். பின்னிட்ட சதையானும் பிரமனும் இந்திரனும் துண்ணிட்டு புகழறிய வைகுண்ட நீள்வாசல். அந்த வைகுண்ட வாசலுக்குள்ள என்ட்ரி ஆயிட முடியாது, அவ்வளவு சீக்கிரம் ஆயிட முடியுமா? பிரம்மா ருத்ரன் இவாள்லாம் வாசல்ல நின்றுட்டு இருக்கா, எதுக்காக? ஏதாவது ஒரு வகையில நமக்கு யாராவது சிபாரிசு பிடிச்சு உள்ள போலாமா? ஒரே விஷயம், அங்க இருக்கிறவா சொல்லுவா, ஆச்சாரிய சம்பந்தம் இருக்கா இல்லையா? இல்லைன்னா முடிஞ்சு போச்சு. பின்னிட்ட சதையானும் பிரமனும் இந்திரனும் துண்ணிட்டு புகழறிய வைகுந்த நீள்வாசல். அவ அதுக்குள்ள போனாலே என்ன ஆயிடும்? அவளுக்கு உள்ள போறதுக்கு வழியே கிடையாது. ஆனால் சம்பந்தம் இருந்தது, ஆச்சாரியனுடைய சம்பந்தம் இருந்ததுன்னா ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய பரமாத்மா அப்படி அழகா அப்படி வடிக்காமிப்பான். தேன பிரஜோததே என்று அவனுக்கு அது காண்பிக்கிறது. அதனால் இவ்வளவு உபகாரம் செய்வதற்காகத்தான் பெருமாள் நம்மை மறுபடியும் கை கால்களை கொடுத்து சிருஷ்டித்து, எப்படியாவது ஒருத்தனாவது என்னிடத்துல வந்து சேரமாட்டானான்னு அவன் 7 மலைக்கு மேல நின்று நம்மளை எதிர்பார்த்து காத்திருக்கிறான். அச்சித விசிஷ்டான் பிரளயே ஜந்தூனவலோக்ய ஜாத நிர்வேதா கரணகலேபர யோகம் விதரசி ரிஷசைலநாத கருணேத்வம் அனுகுணதசார்ப்பிதேன ஸ்ரீதர கருணே சமாஹிதஸ்தேஹ சமயதசி தம பிரஜானாம் சாஸ்திரமயேன ஸ்திர பிரதீபேன. அடுத்த ஸ்லோகம் என்னதான் சொல்றது, எவ்வளவுதான் சொல்றதுன்னு தெரியல. 108 ஸ்லோகம் இருக்கு. நாம இப்பதான் 15 ஸ்லோகத்துல போயிட்டு இருக்கோம். அனுகுணதசார்ப்பிதேன ஸ்ரீதர கருணே சமாஹிதஸ்தேஹ. சுவாமி நீங்க என்னமோ சொன்னீர்கள், பெருமாள் வந்து ஸ்ரீனிவாசன் வந்து நம்மளுடைய தேகத்தை உண்டாக்கலாம். அதாவது மெழுக்கில் ஒட்டின தங்கத்துகளை போல நம்ம ஞானமே இல்லாமல் இருந்தோம்.
அப்ப நமக்கு என்ன பண்ணிட்டா பரமாத்மா ஸ்ரீனிவாசன் ஒரு பாக்கியத்தை கொடுத்தா, கை கால கொடுத்துட்டான். கை கால் கொடுத்த உடனே நமக்கு ஞானம் வந்துருமா? கை கால் கிடைச்சு. இப்ப லோகத்துல லட்சம் கோடிக்கணக்கான பேர் இருக்கா. இன்னைக்கு கோடிக்கு 150 கோடி 180 கோடி 600 கோடி 800 கோடி ஏதோ சொல்லிட்டு இருக்கா. ஏதோ மக்களுடைய அந்த தொகையினுடைய கணக்கை சொல்லிட்டு இருக்காளே. அத்தனை பேருக்குமா சாஸ்திரம் தெரியுது? அத்தனை பேருக்குமா ஸ்ரீனிவாசனுடைய கிருப்பை தெரியுது, தயை தெரியுது. அப்ப ஸ்ரீனிவாசனை நாம எப்படி புரிஞ்சுக்கணும்? அதுக்கும் ஸ்ரீனிவாசனுடைய தயைதான் காரணம். என்ன பண்ணா, சாஸ்திரம் கொடுத்துருக்காங்க. நீங்க எல்லாரும் சாஸ்திரத்தை பார்த்து பயப்படுற. சாஸ்திரம்னா ரொம்ப டெக்னிக்கல், ரொம்ப டஃப், நமக்கு புரியாது, நம்மளால ஃபாலோ பண்ண முடியாது. என்ன சாஸ்திரம்? ஸ்ரீனிவாசனை தவிர்த்து நமக்கு வேறொரு தெய்வம் இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். நாம் எற்றைக்கும் 7 பிறவிக்கும் முந்தனோடு உற்றமே உனக்கே நாமாட்சி போன்றதாக சொல்லி எத்தனை பிறவி எடுத்தாலும் ஸ்ரீனிவாசனை தவிர்த்து நமக்கு வேறொரு தெய்வம் இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். அதுக்கு மேல இனிமே எத்தனை பிறவியை நம்ம எடுக்கக்கூடாது சுவாமி. இந்த பிறவி எடுத்துப்போம், இந்த பிறவியோட ஸ்ரீனிவாசனை போய் சேர்ந்துட்டோம்னு சொன்னா, இதை முடிச்சோம்னா என்னைக்கோ அந்த அசைன்மெண்ட் ஓவர்னு அப்பாடான்னு சொல்ற போலியோ அந்த மாதிரி நாம முடிச்சுட்டோம்னா that ends the matter அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இந்த சாஸ்திரத்தை நம்ம ஆச்சாரியர் நமக்கு ஈஸியா புரிய வைப்பான். அது ஆச்சாரியால் நமக்கு எப்படி புரிய வைப்பா? ஆழ்வார்கள் ஆச்சாரியால் நமக்கு எப்படி புரிய வைப்பா தெரியுமா? ரொம்ப சுலபமான ஒரு விஷயம் சொல்லுங்க. சமுத்திரத்துல தண்ணி இருக்கு. எவ்வளவு தண்ணி இருக்கு? எவ்வளவா தண்ணி இருக்கு? எவ்வளவா சமுத்திரத்துல ஜலம் இருக்கு. எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. தாகமா இருக்குச்சு, நான் போய் சமுத்திரத்துல ஒரு டம்ளர் தீர்த்தத்தை எடுத்து சாப்பிட முடியுமா? அந்த ஜலம் எனக்கு உபயோகப்படுமா? அதுல போய் தீர்த்தத்தை எடுத்து சாப்பிட்றேன்னா அந்த ஜலம் எனக்கு உபயோகப்படுமா? ஏன் ஒரே உப்பு கறிக்கிறது சார், ஒன்றும் பிடிக்கல. தாகமா இருக்கே பின்னர் அப்ப திடீர்னு வானம் திரண்டு மலைகள்லாம் ஒன்னா சேர்ந்து மழை பெய்யறது. அப்பா அம்மா அந்த தீர்த்தம் எவ்வளவு நல்லா இருக்கு, எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு அங்க அந்த கணத்துல இருந்து அந்த மழை பூமி ஜலம் ஊறின தீர்த்தத்தை எடுத்து நாம சாப்பிடுறோம். அந்த மழையினால பயிர் பச்சைகள்லாம் நல்லா விளங்குறது, நமக்கு தாபம் வருது. சரி, இந்த மழை ஜலம் எங்க இருந்தது? மழை ஜலம் எங்கே கிடைச்சது உனக்கு? சமுத்திரத்துல இருந்து. இன்னொரு சமுத்திரத்துல இருந்து. ஆமா சுவாமி, சமுத்திரத்துல இருந்த தண்ணீரை தான் உறிஞ்சி கொண்ட மேகங்கள் இப்ப அந்த மேகங்கள் நமக்கு ஏற்பட்டதான தாபத்திலிருந்து நம்மை ரட்சிப்பதற்காக மழையா பொழியுது. அந்த ஜலத்தை வாங்கின மேகங்கள் இப்ப நமக்கு தண்ணீரா பொழியும் பொழுது அதுல உப்பு இருக்கா? ஒரிஜினலா சமுத்திர ஜலத்துல உப்பு. ஆனால் அந்த சமுத்திர ஜலத்தையே மழையாக மேகங்கள் நமக்கு பொழியும் பொழுது அந்த தீர்த்தம் சுவாதுவா இருக்கு, அப்படியே டேஸ்டா இருக்கு, சூப்பரா இருக்கு, ஆனந்தமா இருக்கு. எங்க போச்சு அந்த உப்பு? மேகங்கள் என்ன பண்றதுன்னா அந்த உப்பை தன்னகத்தை தேக்கிக் கொண்டு நமக்கு சுத்தமான தீர்த்தத்தை மட்டும் கொடுக்குது. யார போல? நம் ஆச்சாரியால போல. நம் ஆச்சாரியால போல. எப்படி? நம்முடைய ஆச்சாரியர்கள் என்ன பண்றாங்கன்னா, மேகங்கள் சமுத்திர ஜலத்தை வாங்கி சர்வோபஜீவியமான தண்ணீராய் உமிழுமா போலே சாஸ்திரம்ன்றது இருக்கு. அதுல நிறைய டஃபஸ்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு. நம்மளால அதை பிராக்டிஸ் பண்ண முடியாது, நம்மளால புரிஞ்சுக்க முடியாது, இன்ஃபேக்ட் நம்மளால அதை கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அதனுடைய டெக்னிக்கலே நமக்கு புரியாது. நம்ம ஏற்கனவே மிரண்டு கிடக்கிறோம், பயந்து கிடக்கிறோம். அப்ப ஏற்பட்டதான சாஸ்திரத்தை நம்மளால ஃபாலோ பண்ண முடியாதுன்னு நினைச்சுக்கச்சே அவன் என்ன பண்றான்னா அழகா அந்த சாஸ்திரத்துல நமக்கு என்ன தேவைன்றதை மட்டும் எடுத்துறா. எப்படி மேகங்கள் உப்பை ஃபில்டர் பண்ணி நல்ல தீர்த்தத்தை கொடுக்கிற மாதிரி நம் ஆச்சாரியர்கள் சாஸ்திரத்தில் வேண்டும் சாரதமமான அம்சங்களை மட்டும் நமக்கு கொடுக்குறான். நீ இதை ஃபாலோ பண்ண போறோம், நீ புதுசா புஸ்தகங்கள்லாம் படிக்க வேண்டாம். உட்காந்து என்னுடைய ஐபேட்ல நான் எல்லாம் கிட்டத்தட்ட 128 GB எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இதெல்லாம் சமாச்சாரம் தேவைகள் வேஸ்ட் பண்ணாத டைத்தை. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். அழகா ஆனந்தமா ரசிச்சு நம்ம ஆச்சாரியால் கண்ணன் கடலினை நன்னும் மனமுடையீர் என்னும் திருநாமம் திண்ணம் நாரணமே. ஒருவே இதை விட உலகத்துல வேற என்ன நமக்கு உபதேசம் இருக்க முடியும்? இந்த ஸ்ரீனிவாசன் திருவடி உனக்கு வேணுமா? கண்ணன் கடலினை நன்னும் மனமுடையீர். அதை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா? என்னும் திருநாமம் எப்பொழுதும் நினைச்சுட்டே இருக்கு. கோவிந்தா 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 திண்ணம் நாரணமே. உங்களுக்கு தேவையானதை கிடைச்சிரும்னா பாருமா, இவ்வளவுதானா? ஆமா. துஷ்டம் ஆத்மா அந்தரோ எவேரி ஆத்மானமா யா ஆத்மான வேற எஸ் ஆத்மா சரீரம். வாயில ஏதாவது வருதா? சொல்ல முடியறதா? புரிஞ்சுக்க முடியறதா? அழகா சொல்லிட்டு போயிட்டா நம்ம ஆச்சாரியன். இப்ப இதுக்கு என்ன பேரு? சாஸ்திரம். அனுகுண தசார்பிதேன ஸ்ரீதர கருணே சமாஹித ஸ்தேகா. எம்பெருமானுடைய கருணை என்னும் எண்ணெய் குறைவரை இருக்கிறது.
சம்ஸ்கிருத ஸ்நேகம் அப்படின்னா அர்த்தம்னா பிசுக்கு. இப்ப ஜலத்துல கையை வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது கை தானா உலந்துடும். கையளமுகோ ஆன்மீகம்னு சொல்லுவா. ஆன்மீகம்னா தெரியும் இல்லையோ, ஆச்சாரமா எப்படி இருக்கணும்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஆன்மீகம்னு பேரு. இப்ப எல்லாரும் ஆன்மீக காலக்ஷேபம் சொல்ல ஆரம்பிச்சுட்டான். கையளமுகோ, காலமுகோ, வாய கொப்பளிக்கோ, உடம்பெல்லாம் சுத்தமா வச்சுக்கோங்கன்றான். அதுதான் நாம காலான காலமா சொல்லிட்டு இருக்கோம். பெருமாள் சன்னதிக்கு போச்சே கைய காலம் விட்டு சுத்தமா போகுன்றோம். வெளியில போயிட்டு வந்தா கைய காலம் விட்டு உள்ள வாங்குன்றோம். வேற ஏதாவது இடத்துக்கு போயிட்டா வந்து ஸ்நானம் பண்ணுங்கன்றோம். சுத்தம் தானே, ஆச்சாரம் தானே, சுத்தம் தானே சுவாமி. தேக சௌக்கியம் வேணுமே. இங்க இருக்கிற வரைக்கும் தான் தேகத்தை ரட்சிக்கணும். அதுக்கோசரம் தேகத்தை ஒரேடியா விட்டுட முடியாது. நம்ம தான் தபஸ் பண்றதுக்கே லாய்க்கு இல்லையே. தேகத்தை விட்டுட முடியுமா? ஏன் தேகத்தை விடக்கூடாது? பெருமாளை சேவிக்கணுமே, பெருமாளை கைகறி பண்ணணுமே, ஸ்ரீனிவாசனை கண்மொழியில சேவிக்கணுமே. அதுக்காக இருக்கிறவங்கள காப்பாற்றணும். தேகத்திடத்துல வைராக்கியம்னா அதை சரியா புரிஞ்சுக்கணும். நம்ம அதுக்கு என்ன தேவையோ அதை நம்ம பண்ணிதான் ஆகணும் இல்லையா? அப்ப ஸ்நேகம்னா அர்த்தம் பிசுக்கு, அது பிடிச்சுக்கிறது. இந்த கருணைன்றது இருக்கு, அது பிசுக்கு. நம்ம பேர்ல கருணைக்கு இருக்கக்கூடியதான ஒரு ஒரு பிரீத்தி. அனுகுண தசார்பிதேன ஸ்ரீதர கருணைய சமாஹித ஸ்நேகா அப்பிரதிக வஞ்சனானாம அது சமயசி தம பிரஜானாம் சாஸ்திரமயேன ஸ்திர பிரதீபேன. அப்ப மக்களுக்கு தேகத்தை கொடுத்தாச்சு, கைகால்களை கொடுத்தாச்சு, எல்லாம் சரி. ஆனால் அவர்கள் நல் வாழ்க்கையை, நல்ல சிந்தனையை, நல்லதொரு நடத்தையை எப்படி பெற முடியும் என்றால் சாஸ்திரத்தை கொண்டுதான் பெற முடியும். எனவே திருவேங்கடமுடியானுடைய கருணையானவள் நமக்கு சாஸ்திரம் என்னும் நிலைத்த தீபத்தை ஏற்றி வைத்திருக்கிறார். முதலாழ்வாருடைய கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த தீப சப்தம்ன்றது தயாசரகத்துல பல இடங்கள் வரப்போகுது. அடுத்தது வந்து வேதம் என்னும் மாளிகையில் ஏற்றி வைத்த கீதை என்னும் தீபம் அப்படின்னு சொல்ல போறாங்க. நிராகிருத்தவதீதையே நிகம சௌத தீபஸ்ரீயான்னு அடுத்த ஸ்லோகத்துல வரப்போகும். முதலாழ்வாருடைய கதை தெரிய நமக்கு. திருக்கோவிலூர் என்னும் திவ்ய தேசத்துல ஒரு சமயம் மிருகண்டு முனிவருடைய ஆசிரமம். நான் சொல்ற கதை திரேதாயுகம் துவாபர யுகம்னு சொல்றாரு. அந்த மாதிரி யுகத்துல கண்டது. ஆழ்வார்களை எல்லாம் நீ நேற்றுக்கு பிறந்தார் ஏடி என்ன, பிசி என்ன, இதெல்லாம் ஆழ்வார்களுடைய சரித்திரத்துல நம்ம பெரியவர்கள் ஏற்பதே கிடையாது. நமக்கெல்லாம் கிருஷ்ணனுக்கு முன் கிருஷ்ணனுக்கு பின். ஆழ்வார்கள் கிருஷ்ணனுக்கு முன்னா கிருஷ்ணனுக்கு பின்னா. எந்த ஆழ்வார்கள் கிருஷ்ணனுக்கு முன் இல்ல கிருஷ்ணன் அவதாரம் செய்த காலத்துல எந்த ஆழ்வார்கள் இருந்தா? மதுரகவி முதலான ஆழ்வார்கள்லாம் கிருஷ்ணன் அவதாரம் பண்ணின சமயத்துல இருந்திருக்கான்னு காண்பிக்கிறார். அப்புறம் கிருஷ்ணனுக்கு பின்னாடி கலியன் பர்யந்தம் சில ஆழ்வார்கள் பெருமாளுக்கு பின்னாடி அவதாரம் பண்ணியிருக்காங்க. அதை வச்சுதான் நாம பார்க்கணும். இந்த ஆழ்வார்களை ஏடி பிசி எல்லாம் போட்டு பார்க்க கூடாது. அவதார புருஷால் சுவாமி அவள்லாம். இன்னைக்கு நேரத்துல நாம ஏதோ ஒரு விவகாரத்துக்கோசரம் நமக்கு புரியறதுக்கோசரம் யாரோ ஒருத்தர் நம்ம தலையில கட்டிட்டு போனதுனால 2020 இந்த வருஷத்தை பத்தி பேசிட்டு இருக்கவே தவிர்த்து நாம சொல்ல வேண்டிய வருஷம் என்ன, ஷார்வரி வருஷம்னா சொல்லணும். நம்ம விக்ரமாக சகாப்தம்னு நாம சொல்லணும். நம்ம அது இந்த வருஷம் எந்த வருஷம்னு நாம எப்படி சொல்லணும், அதான் நம்ம உபயோகப்படுத்திக்கணும். அப்படின்னு கேட்டா ஆழ்வார்களுடைய அந்த சரித்திரத்தை பார்க்கிறோம் இல்லையோ, மிருகண்டு முனிவருடையதான ஆசிரமத்துல ஒரு சமயம் ஒரு மகரிஷி வந்தார். ராத்திரி வேளை, அது இருட்டா இருந்தது, ஒரே மழை பெஞ்சது. சுவாமிக்கு இருக்கலாமா, ஒருத்தர் தாராளமா இருக்கலாம். 10 நிமிஷம் கழிச்சு இன்னொருத்தர் வந்தார். 2 பேர் உட்காரலாம்னா. இன்னும் 10 நிமிஷம் கழிச்சு இன்னொருத்தர் வந்தார். 3 பேர் நிற்கலாம்னா. இப்ப 3 பேர் வந்து சேர்ந்துட்டான். ஒரு சின்ன இடம், அது சின்ன வராண்டா. அந்த வராண்டால ஒருத்தர் மகரிஷியுடைய ஆசிரமம் தான் 10 ஏக்கராலையா கட்டி வச்சிருக்காரு. இது ஒரு குடிசை. அந்த குடிசைக்குள்ள ராத்திரி இருட்டுல மழை பெய்யறது, தீபம் கூட நிக்காது. ஏன்னா காத்துல தீபம் அணைஞ்சு போச்சு. இவன் 3 பேரும் ஒருத்தருக்கு குளிர் நடுங்கிட்டு இருக்கா. அதுக்கே இடம் இல்லை, அவ்வளவு சின்ன இடம் அது. அதுல 4வதா ஒருத்தர் வந்து நெருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். யார் 4வது தெரியல. இவன் 3 பேர் மட்டும்தான் இருக்கா, 4வது யாருன்னு தெரியல. அப்போ ஒரு ஆழ்வார் என்ன பண்ணார், வையம் தகலியாய் வார்கடலே நெய்யாக என்பதாக ஒரு விளக்கு ஏற்றினர். இன்னொரு ஆழ்வார் அன்பே தகலியாய் ஆர்வமே நெய்யாக விளக்கு ஏற்றினர். 3வது ஆழ்வார் இந்த 2 விளக்கு வெளிச்சத்துல திருக்கண்டேன் பொன் மேனி கண்டேன் திகழும் அருக்கன் அணி நிறமும் கண்டேன் என்று பெருமாளை சேவிச்சார் என்று முதலாழ்வார்கள் 3 திருக்கோவலூர் என்னும் திவ்யதேசத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருப்புண்ட பொழுது எம்பெருமானிடத்தில் கொண்ட ஆறாத காதலினாலே அவர்கள் பாடிய பாசுரம் என்பது விளக்காக ஏற்பட்டது. அதில் மூலமாக எம்பெருமானை விளக்கமாக நாம் அறிகிறோம். அதே போல பகவத் பாஷ்யக்காரர்
பவகலுஷ நிஷீதே பாவிதோ பாஷ்யதீபா. சம்சாரத்தில் தவிக்கக்கூடிய நமக்கு பிரம்மசூத்திர வியாக்கியானம் என்றும் பகவத்கீதை வியாக்கியானம் என்றும் நம்முடைய ராமானுஜர் எழுதி வைத்திருக்கிறார். அந்த வியாக்கியானம் என்பதுதான் நம்மை கரை தேற்றக்கூடியது. அதுல இருக்கிற விஷயங்கள் தான் நமக்கு வேணும், அதுதான் தெரிஞ்சுக்கணும். நமக்கு நான் இதை தெரிஞ்சுட்டு இருக்கேன், அதை தெரிஞ்சுட்டு இருக்கேன், அதெல்லாம் யாரு கேட்டா? அதெல்லாம் நீ அடுத்த பிறவிக்கு தான் உனக்கு புரட்டத்துக்கு தான் யூஸ் ஆகுதே தவிர்த்து இப்ப இந்த பிறவியை முடித்து நாம் அவனுடைய அனுகிரகத்தை பெறுவதற்கு என்ன வழின்னா நம் ராமானுஷன் காண்பித்த வழி. எம் ராமானுஷன் காண்பித்த வழி அதுதான். நம்ம அழகா பட்டர், பராசர பட்டர் சொன்னார் பாரு, உலகத்துல மக்கள் ரொம்ப அறியாமையில தவிக்கிறார். அவன் அறியாமைன்ற இருட்டுல இருக்கா. அந்த இருட்டுல வெளியில கொண்டு வரதுக்காக என்ன பண்றான் பரமாத்மா? அழகான சாஸ்திரம் என்னும் தீபத்தை ஏத்தி வச்சிருக்கான். நிறைய பேர் என்ன பண்றான்? இந்த சாஸ்திரத்தை சரியா புரிஞ்சுக்க மிஸ்யூஸ் பண்றான். They are unable to get the content of the சாஸ்திரம். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டா அவ இஷ்டத்துக்கு தாங்களே படிச்சு தெரிஞ்சுக்கிறான். பகவத் அனுகிரகம் அவளுக்கு இல்ல, ஆச்சாரிய சம்பந்தம் அவளுக்கு இல்ல. சார், I am able to download the PDF and I am unable to read. I am able to read it. I can get the content. அப்படின்னு நீ புரிஞ்சுட்டியானா உனக்கு ரொம்ப கஷ்டம். சாஸ்திர ஞானம் பகுக்லேஷம். நல்லா புரிஞ்சுக்கோ. இஷ்டத்துக்கெல்லாம் சாஸ்திரத்தை நாம சொல்றது செல்ஃப் மெடிக்கேட்டட் மாதிரி ஆயிடும். இன்னைக்கு உலகத்துல என்ன சொல்றானா மருத்துவர்கள்னா, உங்களுக்கு ஏதாவது தலைவலியோ வயிற்றுவலியோ வந்ததுன்னா நீங்களே இஷ்டத்துக்கு பிரிஸ்கிரிப்ஷனை யூஸ் பண்ணாதீங்க, எங்க கிட்ட வாங்கோ, அதுக்குன்னு உங்களுக்கு என்ன உண்டோ அதை பார்த்து நான் சொல்றேன் அப்படின்னா ஒருத்தருக்கு எழுதி கொடுத்த பிரிஸ்கிரிப்ஷனை எல்லாரும் யூஸ் பண்ண முடியாதுன்னு எவ்வளவு தூரம் சொல்றான் மருத்துவர்கள். சுவாமி ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், ஒரு மருத்துவன் நம்ம தேக ஆரோக்கியத்துக்காக ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தான்னா எனக்கு கொடுத்த பிரிஸ்கிரிப்ஷனை நான் மெயின்டைன் பண்ணி அதனுடைய லிட்ரேச்சரை ஃபாலோ பண்ற மாதிரி அதுக்குன்னு ஒரு கேஸ் டீடைல்ஸ் கொடுக்குறானோ இல்லையோ, டிஸ்சார்ஜ் சம்மரி கொடுக்குறானோ இல்லையோ, அதை ஃபாலோ பண்றேன்னா ஆத்மாவுக்குன்னு கொடுத்திருக்கக்கூடிய பிரிஸ்கிரிப்ஷன் சாஸ்திரம் அதை ஒரு நாள் கூட ஃபாலோ பண்றது இல்லை. நீ என்னதான் மெடிக்கேட்டடா வச்சிருந்தாலும் எவ்வளவுதான் நீ ஆரோக்கியமா இருந்தாலும் வாக்கிங் போயிட்டு ஜாக்கிங் பண்ணிட்டு உப்பு கூடாது, புளி கூடாது, பருப்பு கூடாது, காரம் கூடாதுன்னு உயிர் வாழறதுக்கு எல்லா விதமான தேவையை சாக்ரிஃபைஸ் பண்ணி இருந்தாலும் என்னைக்கோ ஒரு நாள் இந்த தேகம் அழிய போகுது. ஆனால் இந்த ஆத்மானது அழியவே அழியாது. அப்ப அழியாத ஆத்மாவுக்கு கொடுத்திருக்கிற பிரிஸ்கிரிப்ஷனை ஃபாலோ பண்ணணுமா? அழியக்கூடிய தேகத்தை கொடுத்த பிரிஸ்கிரிப்ஷனை ஃபாலோ பண்ணணுமா? I am always healthy அப்படின்னு சொல்றீங்க. You are always healthy. எதுல? தேகத்துல. எத்தனை நாளைக்கு? உன்னால தேகம் சுருங்காம காப்பாற்ற முடியுமா? உன்னால உடம்பு கூண் போடாம காப்பாற்ற முடியுமா? உன் பல்லு கொட்டி போகாம காப்பாற்ற முடியுமா? தலை நடிச்சு போகாம காப்பாற்ற முடியுமா? எத்தனை நாளைக்கு காப்பாற்ற முடியும்? ஆனா இது எதுவுமே ஆத்மாவுக்கு கிடையாது. அப்பேற்பட்ட ஆத்மாவை ரட்சிக்கணும். ஆத்மாவை ரட்சிப்பதற்காக சாஸ்திரம் கொடுத்தா பரமாத்மா. பட் சில பேர் என்ன பண்றான், தாங்கள் சாஸ்திரத்தை சரியா புரிஞ்சுக்கல. இன்னொன்னு தெரியுமா, அவளுக்கு ஹெசிடேஷன். See, we are all very brilliant, sir. We are child progeny. அதனால நாங்கெல்லாம் எங்க இஷ்டத்துக்கு எங்களாலே பார்த்து தெரிஞ்சுக்க முடியும்னு தங்கள் விருப்ப தங்கள் இஷ்டத்துக்கு அந்த சாஸ்திரத்தை அவ டைல்யூட் பண்ணிடுவா, டீவியேட் பண்ணிடுவா. அப்ப என்ன ஆகுதுன்னு தெரியுமா, அந்த வாழியனிதோ புல்வரணிகமான் தாஜரியன் வாழியவன் பாரா அரவிந்த மலர் வாழியவன் கோதிலா தாழ்மலரை கொண்டாடி கொண்டிருக்கும் தீதிதானல்லோர் திரள்.